கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Last week on Saturday evening, I heard a still small voice kept by the power of God. கடந்த வாரம் சனிக்கிழமை மாலை ஒரு அமைதலான மெல்லிய ஒரு தேவனுடைய சத்தத்தை நான் கேட்டேன். Kept by the power of God. தேவனுடைய வல்லமையினாலே பாதுகாக்கப்பட்ட வார்த்தை. But the voice was, you are kept by the power of God. அந்த சத்தம் என்னவென்று கேட்டால், நீ தேவனுடைய வல்லமையினாலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறாய். We read that in 2 Peter chapter 1 and verse 5. அந்த காரியத்தை 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 Peter 1:5. முதலாம் பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. Who are kept by the power of God through faith unto salvation, ready to be revealed in the last time. So this verse became the message for the Sunday service. அந்த ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனைக்கு இந்த வசனம்தான் தெய்வ தூதாய் கொடுக்கப்பட்டது. I will just give you a small gist of it, just one small portion of it. அந்த செய்தியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். This verse says that God's children are maintained and kept by God's power. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறார்கள். When you buy a machine, நீங்கள் ஒரு மிஷினை நீங்கள் வாங்கும் பொழுது, the company offers to maintain that machine when you sign an annual maintenance contract. ஒரு எந்திரத்தை நீங்கள் வாங்கும் பொழுது அந்த எந்திரத்தை வருடம் முழுதும் காக்கும்படிக்கு அந்த கம்பெனியாளர் அவர்கள் ஒரு வருடத்திற்கு ஒப்பந்தம் கையெழுத்திடும்படி உங்களை கேட்டுக்கொள்வார்கள். So when you pay an amount of money and sign that AMC, they will come every now and then and maintain that machine. நீங்கள் அதற்காக பணத்தை செலுத்தும் பட்சத்தில் அவர்கள் வந்து அந்த ஒப்பந்தத்திலே உங்களுடைய கையெழுத்தை வாங்கிக் கொண்டு அந்த ஒரு வருடம் மட்டும் அந்த இயந்திரத்தை அவர்களே பாதுகாத்து நடத்தி கொண்டு வருவார்கள். In the same way, if you give your body to Jesus, He will maintain your body. அதே வண்ணமாக நீங்கள் உங்கள் சரீரத்தை இயேசுவுக்கு தந்தால் அவர் அதை காத்துக்கொள்வார். He will maintain the fitness of your body as your personal doctor. ஒரு தனிப்பட்ட வைத்தியராக உங்களுடைய சரீரத்தை சரியான நிலவரத்தில் அவரே பாதுகாத்துக் கொள்வார். We will be maintained and kept and preserved by the power of God. நாம் தேவனுடைய பலத்தினாலே வல்லமையினாலே பாதுகாக்கப்பட்டு காக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருவோம். Many years ago I read a report from a magazine. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பத்திரிகையில் வந்ததான நான் செய்தி வாசித்தேன். Every year in America, about 3 lakhs of people are killed by wrong treatment in hospitals. ஒவ்வொரு வருடமும் அமெரிக்க தேசத்திலே தவறான வைத்தியம் செய்வதனாலே 3 லட்சம் பேர் கொல்லப்படுகிறார்கள் அல்லது இறந்து போகிறார்கள். So it's not 3 lakhs people die, they are killed. 3 லட்சம் பேர் மரிப்பதல்ல, அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். The meaning is, it's not just carelessness or negligence. There is some deliberate committing of errors in those places. ஏதோ தவறான வைத்தியத்தினாலோ அல்லது கவனமின்மையினாலே அந்த காரியம் நடக்கவில்லை, வேண்டுமென்றே அப்படி செய்யப்பட்டிருக்கிறது. Every year 3 lakhs of people are killed in hospitals in America. அமெரிக்க தேசத்திலே மருத்துவமனைகளில் ஒவ்வொரு வருடமும் 3 லட்சம் பேர் கொல்லப்பட்டு வருகிறார்கள். Recently I heard a lecture. It is called the Pharmacia Conspiracy. சமீப காலத்திலே நான் ஒரு பெரிய விரிவுரையை கேட்டேன். அதுதான் Pharmacia சதி திட்டம். So the lecturer was saying how capsules that will cost only a few rupees and medicines that will cost only a few rupees are being sold at thousands of rupees. அந்த விரிவுரையாளர் அதிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஒரு சிறிய மாத்திரையானது கொடுக்கப்படுகிறதான அந்த மாத்திரையானது அதனுடைய மதிப்பு குறைவா இருந்தாலும், அதனுடைய மதிப்பு கொஞ்ச ரூபாய்களே இருந்தாலும் கூட
அதை வாங்கிக் கொள்ளும்படி ஜனங்கள் அதிகமான பணத்தை செலுத்த ஆவலாயிருக்கிறார்கள். It is being sold at thousands of rupees. அது ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு அந்த மாத்திரை விற்கப்படுகிறது. So it's not service, it's business. அது ஏதோ மற்றவர்களுக்கு செய்கிறதான ஒரு ஊழியமோ வேலையோ அல்ல, அது ஒரு சேவை அல்ல, அது ஒரு தொழிலாய் அவர்கள் செய்கிறார்கள். This man was trying to say it's a conspiracy. People are not interested in keeping you alive. இந்த மனிதர் சொல்கிறார், இவைகள் யாவும் சதித்திட்டம் உங்களை உயிரோடு வைக்கும்படிக்கு அல்ல. Once a man who was in the medical field told me ஒரு முறை மருத்துவ துறையில் இருக்கிறதான ஒருவர் என்னிடத்தில் சொன்னார், that medicines that heal will not be discovered, because if they get such medicines everybody will get healed and doctors will run out of jobs. சுகமாக்கும் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட மாட்டாது. அப்படி சுகமாக்கும் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டால் வைத்தியர்கள் யாவருமே வேலையை இழந்து போவார்கள். So they will introduce medicines that can only half heal, not fully heal. ஆகினாலே ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வியாதியில் பாதி சுகம் கொடுக்கும் அளவுக்கே அவர்கள் மாத்திரைகளை மருந்துகளை கண்டுபிடிப்பார்களே தவிர முழு சுகத்தும் கிடைக்கும்படி அல்ல. Once a doctor who believed in divine healing told me, ஒரு முறை தெய்வீக சுகத்தில் நம்பிக்கையுள்ளதான ஒரு வைத்தியர் என்னிடத்தில் சொன்னார், the WHO, the World Health Organization definition for health is soundness in the body and in the mind. WHO, World Health Organization, உலக ஆரோக்கிய தொழில்நுட்பம் என்கிறதான அப்படிப்பட்ட வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவர்கள் சொன்ன காரியம் என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு நல்ல சுகம் இருக்கிறது என்றால் அவனுடைய சரீரத்திலும் அவனுடைய மனதிலும் அவனுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்க வேண்டும். The definition of health by World Health Organization, health means perfect soundness in body and mind. அந்த அவர்களால் சொல்லப்பட்டதான அந்த விரிவுரை என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குமே ஆகில், ஆரோக்கியத்தினுடைய விளக்கம் என்னவென்றால் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய சரீரத்திலும் அவனுடைய மனதிலும் பரிபூரண ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். So the doctor asked, according to this definition of health by WHO, medicine heals the body, who heals the mind? அப்பொழுது இந்த வைத்தியர் கேட்டதான கேள்வி என்னவென்றால், இப்படிப்பட்டதான துறையை சேர்ந்தவர்கள் ஆரோக்கியத்திற்கு விளக்கம் தந்திருக்கிறார்களே, அதன்படி நாம் சரீரத்திற்கு மருந்தை கண்டுபிடிக்கிறோமே, மனதிற்கு என்ன செய்வது? Who heals the mind? யார் மனதை சுகமாக்குவது? So according to the world's definition of health, the world can heal only the body, but they are not sufficient enough to heal the mind. இந்த உலகத்தின் விளக்கங்களின்படி அவர்கள் யாவருமே சரீரத்தை சுகமாக்கக்கூடிய அளவிற்கு மாத்திரமே இருக்கிறார்கள். மனதின் நிலவரம் என்ன? In fact, when you go to a hospital and you get treated for healing, you may come back with a healing, but you will come back sick in the mind when you see the fat bill. நீங்கள் வியாதிப்பட்டு மருத்துவமனைக்கு போய் அவர்கள் திரும்பி வரும்பொழுது சுகமாக்கப்பட்டு ஒருவேளை அவர்கள் வரலாம் என்றாலுமோ மனதிலே அங்கே இருக்கிறதான அந்த அழுத்தம் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. When you see the bill amount, how much you have to pay, you will fall sick in the mind after that. You may be still you may have been whole in the mind till then, you come back sick. அப்பொழுது உங்களுக்கு நல்ல சுகம் கிடைத்தவுடனே மனதிலே ஆரோக்கியம் வந்து விடுகிறது. ஆனால் மருத்துவமனையிலே நீங்கள் செலுத்த வேண்டிய அந்த பணத்திற்குரியதான அந்த பில்லை அவர்கள் நம்முடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது அதை பார்த்த மாத்திரத்தில் மனம் இப்பொழுது வியாதியாய் அடைந்து விடுகிறது. So there are so many failures in so many areas in the medical field. ஆகையினாலே மருத்துவ துறையில் अनेक பகுதிகளில் பல தோல்விகள் உண்டாயிருக்கிறது. But if you give your body to Jesus, என்றாலும் உங்களுடைய சரீரத்தை நீங்கள் இயேசுவுக்கு தருவீர்களே ஆகில், whatever might be your sickness, உங்களுடைய வியாதி எதுவாய் இருந்தாலும் சரி, he can be your personal doctor and maintain your body till your body gets transformed into a glorious body. உங்களுடைய சரீரமானது மறுரூபமடைந்து மகிமையான சரீரமாக மாறும் வரைக்கும் அவரே அந்த சரீரத்தை பாதுகாத்து நடத்தி வருவார். I was born with asthma. நான் ஆஸ்துமா வியாதி, இழுப்பு வியாதினாலே பிறந்தவன். I had relatives who could give me free treatment anytime. எனக்கு இலவசமாக மருத்துவம் தரும்படிக்கு சொந்தக்காரர்கள் இருந்தார்கள். I was not healed. நான் சுகமாக்கப்பட முடியவில்லை. But when Jesus, my parents gave my body to Jesus, he healed me. என் பெற்றோர்கள் என் சரீரத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்த பொழுது இயேசு என்னை சுகமாக்கினார். A few years later I got jaundice.
கொஞ்ச ஆண்டுகளுக்கு பின்பு எனக்கு மஞ்சள் காமாலை நோய் வந்தது. Again, without the intervention of medicine, through divine healing, Jesus healed me. மருத்துவத்தின் எந்த விதமான மருத்துவம் இல்லாதபடிக்கு தெய்வீக சுகத்தினூடாய் இயேசு எனக்கு சுகத்தை தந்தார். A few years later, I got sores from head to foot, maybe about 300 sores on my body. கொஞ்ச ஆண்டுகளுக்கு பின்பு தலையில உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் 300 சிறிய சிறிய கட்டிகள் வந்தது. And again, without the intervention of medicine, Jesus healed me. மருத்துவம் இல்லாத பட்சத்தில் இயேசுவே எனக்கு சுகமாக்கினார். A few years later, I got a fever called mumps. கொஞ்ச ஆண்டுகளுக்கு பின்பு நாம் மம் என்று சொல்கிறதான அந்த ஜுரம் எனக்கு வந்தது. Jesus healed me. இயேசு என்னை A few சுகமாக்கினார். years later, I got malaria. Jesus healed me. கொஞ்ச ஆண்டுகளுக்கு பின்பு எனக்கு மலேரியா காய்ச்சல் வந்தது. இயேசு என்னை சுகமாக்கினார். About 5 years ago, I had a disease called rheumatoid arthritis. I couldn't move. 5 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய எலும்புகளில் எல்லாம் ஆர்த்தரைட்டிஸ் என்கிறதான அந்த எலும்பின் முட்டு பலியானது எனக்கு வந்தது. என்னால் அசைய கூட முடியவில்லை. 2 months, Jesus healed me. 2 மாதங்களில் இயேசு என்னை So சுகமாக்கினார். if you can give your body to that Jesus, there is no sickness that he cannot heal. நீங்கள் உங்களுடைய சரீரத்தை இயேசுவுக்கு தருவீர்களே ஆகில் அவரால் சுகமாக்கப்பட முடியாத எந்த வியாதியும் இல்லவே There is இல்லை. no wrong operation or wrong treatment with Jesus. இயேசுவினுடாய் எந்த விதமான தவறான மருத்துவமோ கிடைக்கப் பெறாது. He will maintain your body in good health and he will prepare your body to inherit, to partake in the resurrection. அவர் உங்களுடைய சரீரத்தை நல்ல ஆரோக்கியமாக பாதுகாத்து அவர் உங்களுடைய சரீரத்தை உயிர்த்தெழுதலுக்கு பங்காளிகளாக மாற்றுவார். How many of you would like to try Jesus? எத்தனை பேர் இயேசுவை அப்படி அனுபவிக்க வேண்டும் என்று The விரும்புகிறீர்கள்? Bible says, taste and see that the Lord is good. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து The பாருங்கள். same Jesus who healed all manner of diseases 2000 years ago, he's not grown old, his power has not reduced, he is all powerful even today. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லா வியாதிகளையும் சுகமாக்கின சகல வல்லமை பொருந்தியதான அதே இயேசு இப்பொழுது வயது சென்றவராக அல்ல, மாறினவராக அல்ல, அதே இயேசு இன்றும் சுகமாக்க கூடியவராய் இருக்கிறார். Those who would like to enter into a contract with Jesus so that he might be the maintainer of your body, lift up your hands. யாரெல்லாம் இயேசுவே என்னுடைய சரீரத்தை காக்கக்கூடியவராக பாதுகாக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று அவரோடு கூட ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறவர்கள் யாவரும் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். Those who would like to be kept and maintained by the power of God, lift up your hands. யாரெல்லாம் தேவனுடைய வல்லமையினாலே காக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வர விரும்புகிறவர்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். Go to the tarrying meetings. நீங்கள் காத்திருப்பு கூட்டத்திற்கு செல்லுங்கள். Every day receive an anointing. ஒவ்வொரு வாரம் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Allow the Holy Spirit to rise up within you every day. ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் எழும்பும்படிக்கு இடம் கொடுங்கள். His power will keep your body. அவருடைய வல்லமை உங்களுடைய சரீரத்தை காக்கக்கூடியதாக இருக்கிறது. That the Lord might heal our body, let us be the maintainer of our bodies. Let us praise God. தேவன் தாமே நம்முடைய சரீரத்தை காக்கக்கூடியவராக இருக்க போகிறபடியினாலே அவருக்கு நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்து நாம் ஸ்தோத்தரிப்போமாக. Stotram, 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 stotram. One day I drank very stale old water. ஒரு நாள் கெட்டுப்போனதான பழைய ஒரு தண்ணீரை நான் குடித்து I விட்டேன். didn't know it was old. I drank it by accident. அது பழைய தண்ணீர் என்று எனக்கு தெரியாது, நான் தெரியாமலே குடித்து விட்டேன். Somebody saw it and said, "You drank that water, it's stale, you'll get worms." அதை பார்த்தவர்கள் என்று ஓடித்து சொன்னார்கள், அதை போய் நீ குடித்து விட்டாயா? அந்த தண்ணீருக்குள் புழுவெல்லாம் இருந்ததே. You'll get worms in your stomach when you drink that water. அந்த தண்ணீரை நீ குடிக்கும் பொழுது உன்னுடைய வயிற்றுக்குள் புழுக்கள் வர ஆரம்பிக்குமே. I said, if worms come into my stomach, poor worm, it is only going to die, not me. அப்பொழுது நான் சொன்னேன், இப்படி குடித்தபடியினாலே என்னுடைய வயிற்றுக்குள் புழுக்கள் வருமே ஆகில் அந்த புழுக்களுக்கு தான் பாவம். ஏனென்றால் அவைகள் தான் செத்து போகுமே அன்றி நான் அல்ல. Because we are maintained by the power of God. ஏனென்றால் நாம் தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு வருகிறோம். Now let's move to the word of God. இப்பொழுது நாம் தேவனுடைய வசனத்திற்கு செல்வோம். These days we are studying the word of God under the theme behind the screen. இந்நாட்களில் திரை மறைவில் என்கிறதான மைய பொருளின் அடிப்படையில் நம்முடைய வேத பாடங்களை நாம் படித்து வருகிறோம். So just when a drama takes place and scenes are changed in a drama, the screen closes for some time and you have a narrator in front of the screen engaging the audience while
other things are going on behind the screen. Actors are being changed, their clothes are being changed, the props are being changed. நாடகம் நடக்கும் பொழுது நாடகத்திலிருந்து பல காட்சிகள் ஒன்றன் பின்றாக வரும்பொழுது ஒரு காட்சிக்கு பின்பு அடுத்த காட்சி வரும் முன்பாக திரையை போட்டுவிட்டு அந்த திரையின் மறைவிலே பல பொருட்களையும் நடிகைகள் தன்னுடைய உடைகளை மாற்றுவதும் இப்படிப்பட்ட காரியங்களை மேடையில் செய்வார்கள். அந்த சமயத்தில் தானே விவரிப்பாளர் ஜனங்களோடு கூட இந்த கதையை விவரித்து சொல்லிக் கொண்டிருப்பார். In real life also there are many screens and there are many things happening behind the screen. நிஜமான வாழ்க்கையிலும் கூட அநேக திரைகள் உண்டு. அநேக திரைகளுக்கு மறைவிலே சில காரியங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. Yesterday I told you that each one of us has a screen within us. நேற்றுக்கு நான் சொன்னேன், நாம் யாவருக்குமே நமக்குள்ளேயே ஒரு திரை இருக்கிறது. We are all good actors and actresses. நாம் யாவருமே நல்ல நடிகைகளாக இருக்கிறோம். We know what to tell others and what to present before others and what to hide so that we might appear good before others. மற்றவர்களுக்கு முன்பாக நாம் நல்லவர்களைப் போல காட்டிக் கொள்ளும்படிக்கு எதை சொல்ல வேண்டும், எதை முன்பாக நோக்கி அவர்களுக்கு பேச வேண்டும், எதை நமக்குள்ளே நாம் மறைக்க வேண்டும் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். The story is told of a man who was looking for a job. ஒரு மனிதன் வேலைக்காக தேடிக்கொண்டிருந்த ஒரு மனிதனின் கதை உண்டு. And finally he was so desperate he was ready to do any job. கடைசியில் அவனுக்கு எந்த வேலை கிடைக்காத பட்சத்தில் எந்த வேலை கிடைத்தாலும் பரவாயில்லை என்று அதற்கு ஆயத்தமாய் இருந்தான். So the owner of a zoo came to him and said, I have a job for you. அப்பொழுது இந்த விலங்கினத்தை காக்கிறதான அந்த பூங்காவின் அந்த தலைவன் வந்து உனக்கு ஒரு வேலை தர நான் கூப்பிடுகிறேன் என்று அழைத்தார். He said, tomorrow some children are coming from different schools into a zoo. நாளைக்கு பல பள்ளிகளிலிருந்து சில மாணவிகள் நம்முடைய விலங்கின பூங்காவிற்கு வரப்போகிறார்கள். And the monkey died recently. அது சமீப காலத்தில் தான், அப்பொழுதுதான் ஒரு குரங்கும் கூட செத்து போயிருந்தது. So we want you to act like a monkey. We will give you the monkey's garb and you must put on that monkey's garb and climb up on the cage, eat the nuts and the bananas they give you and act like a monkey because we don't want to disappoint children. They would like to see monkeys. நாளைக்கு பிள்ளைகள் வருகிறார்கள். பிள்ளைகள் குரங்கை பார்க்க வேண்டும் என்று ஆவலாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஏமாற்றமடைய எங்களுக்கு விருப்பமில்லை. ஆகையினாலே நாளைக்கு நீ வந்து குரங்கினுடைய அந்த உடையை அணிவித்துக் கொண்டு நீ குரங்கை போல தாவி ஓடி கொடுக்கப்படுகிறதான பருப்புகளையும் வாழைப்பழங்களை எல்லாம் புசித்து நீ நடித்து காட்ட வேண்டும். So he said, okay, I'm ready for that. அதற்கு இந்த நபர் சரி என்று சொல்லிவிட்டார். Next day the children came. அடுத்த நாள் பிள்ளைகள் வந்தார்கள். And he entertained them by climbing up the cage here and there. அவர் இங்கு மங்குமாக அந்த கூட்டிற்குள் ஓடி அவர்களை நன்றாக ஆச்சரியமூட்டினார். And he took all their bananas and their nuts and ate them and finally he felt giddy. அவர்கள் கொடுத்ததான எல்லா பருப்புகளையும் வாங்கி சாப்பிட்டு விட்டு பழங்களையும் வாங்கி சாப்பிட்டு விட்டார். இப்பொழுது இவருக்கு மயக்கம் வருவது போல் இருந்தது. While the children were being engaged, he climbed too high and fell into the next cage. அவர் பிள்ளைகள் அப்படி பார்த்து கொண்டிருந்த மாத்திரத்தில் ஒரு கூட்டிலிருந்து மிக உயரமாக ஏறி அடுத்த கூட்டிற்குள் தாவி விழுந்து விட்டார். And unfortunately it was the lion's den. துரதிர்ஷ்டவசமாக அவர் விழுந்தாரே அந்த கூடுதான் சிங்க கூடாயிருந்தது. He saw the lion sitting far away. தூரத்திலிருந்து இப்பொழுது சிங்கம் பார்த்து கொண்டிருக்கிறது. He started screaming, help me, somebody help me. அவர் கதற ஆரம்பித்து விட்டார். உதவி செய்யுங்கள், யாராவது எனக்கு உதவி செய்யுங்களே. The lion came running to him. இப்பொழுது அவனை நோக்கி சிங்கம் ஓடி வருகிறது. And the lion told him, stop shouting, otherwise you lose your job, I'll also lose my job. இப்பொழுது சிங்கம் சொல்லிவிட்டது, தயவு செய்து நீ கத்துவதை நிறுத்திக்கொள். அப்படி நீ கத்தினால் உன்னுடைய வேலையும் போய்விடும், என்னுடைய வேலையும் போய்விடும். Only then he realized, oh, lion also is a man only. அப்பொழுதுதான் அவர் உணர்ந்தார், அந்த சிங்கம் போல கத்தினதை சொன்னதே அந்த ஆளும் கூட அதிலும் ஒரு நபர்தான். Like that we are all actors and actresses. அதே வண்ணமாக நாம் யாவருமே நடிகர்களாக இருக்கிறோம். The only difference is in the zoo story the monkey is in front and the man at the back, but in our story it's the man in front and the monkey at the back. ஒரே வித்தியாசம் என்னவென்றால் அந்த விலங்கின கதையிலிருந்து நாம் காண்பது, அதிலே குரங்கு முன்பாக காட்டப்பட்டு அதற்கு பின்பாக மனிதன் இருந்தான். திரைமறைவிலே மனிதன் இருந்தான். ஆனால் நிஜத்திலே நாம் பார்க்கும் பொழுது நாம் நம்மை காட்டிக்கொண்டு திரையின் மறைவிலே குரங்குகளாயிருக்கிறோம். So he that covereth his sins will not prosper.
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். He who confesses and tells the truth about himself to God, he will find mercy and forgiveness with God. அவைகளை அறிக்கை செய்து விட்டுகிறவன், தேவனிடத்தில் தன்னுடைய உண்மையை சொல்லுகிறவன், தேவனுடைய மன்னிப்பை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். So today we are going to see another curtain. இன்றைக்கு நாம் வேறு ஒரு திரையை காணப்போகிறோம். There are so many things that we don't know about. அநேக காரியங்கள் உண்டு, நமக்கு தெரியாத காரியங்களாய் இருக்கின்றன. We are living in a world of five senses. நாம் ஐம்புலன்கள் இருக்கிறதான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Everything that we perceive and understand is through these five senses. நாம் காண்கிறதான புரிந்து கொள்கிற இவைகள் யாவுமே இந்த ஐம்புலன்களின் ஊடாய்தான் நாம் அனுபவிக்கிறோம். But there are so many things that are beyond these five senses that exist, but we can't know because we don't have senses to understand them. ஆனால் இன்னும் அறியக்கூடியதான பல காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது, அது நமக்கு தெரிகிறதில்லை. ஏனென்றால் இந்த ஐம்புலன்களுக்கு மேலான புலன்களை கொண்டுதான் அவைகளை நாம் அறிய முடியும், புரிந்து கொள்ள முடியும். Even the eyes that we use to see has a range of perception. நாம் உபயோகிக்கிறோமே இந்த கண்கள், இவைகளுக்கும் கூட பார்க்கக்கூடிய அளவிற்கு புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. We can see only one range of light, it's called visible light. Below that frequency it's called infrared light, and above that frequency it's called ultraviolet light. We can't see those lights though they are real and exist. நாம் பார்க்கிறதான இந்த விளக்குகளில் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு வெளிச்சம் இருக்கும் பொழுது மாத்திரமே அவைகளை நம்மால் காண முடிகிறது. அந்த விளக்கின் ஒளியானது வெளிச்சமானது குறைந்தாலோ அல்லது உயர்ந்தாலோ அதைத்தான் அக சிவப்பு கதிர்கள் என்றும் புற ஊதா கதிர்கள், அப்படிப்பட்ட கதிரொளிகள் வரும்பொழுது நம்மால் காண முடிகிறதில்லை. So in the visible world itself there are so many things that we can't see. இந்த காணக்கூடிய உலகத்தில் தானே அநேக காரியங்களை நம்மால் காண முடியாமல் இருக்கிறது. Our ears has an audible range 20 hertz to 20 kilohertz. நம்முடைய காதிற்கு கேட்கக்கூடிய அளவிற்கு 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 200 ஹெர்ட்ஸ் குறைக்கும் 20,000 hertz. 20,000 ஹெர்ட்ஸ் அளவிற்கு தான் நம்முடைய காது அலையானது கேட்க முடியும். So which means very low sounds and very high sounds our ears cannot pick up. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அதை காட்டிலும் குறைவான அலைவரிசையில் வரக்கூடிய சத்தங்களோ அதை காட்டிலும் மிக அதிகமாக வரக்கூடிய அலை சத்தங்களோ நம்முடைய காதுகளினால் நம்மால் கேட்க முடியாது. Dogs can hear sounds above 20,000 hertz, but we humans can't pick up those sounds. நாய்களுக்கு இந்த 20,000 ஹெர்ட்ஸ் அலைவரிசைக்கு மேலாக வருகிற சத்தங்களை அவைகளால் கேட்க முடியும், ஆனால் மனிதகுலமாகிய நம்மால் கேட்க முடிகிறதில்லை. So in these five senses itself we are limited. இந்த ஐம்புலன்களிலேயே நமக்குள்ளே எல்லைகளும் கட்டுக்களும் உண்டு. So how can we say that there is nothing beyond five senses? அப்படி என்றால் ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று எப்படி நம்மால் சொல்ல முடியும்? For example, if no human beings had ears, உதாரணமாக மனிதர்களுக்கு காதுகளே இல்லாமல் இருக்கும் பட்சத்தில், no human being ever born in this world has ears. இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனுக்குமே காதே இல்லை என்றால், will sound exist? சத்தம் என்கிற ஒரு காரியம் இருந்திருக்குமோ? It will exist, but we won't know it exists. அது இருந்திருக்கத்தான் செய்யும், ஆனால் நாம் அப்படி இருக்கும் என்று அறியாமல் இருந்திருப்போம். In the same way, how do we know that there is nothing beyond these five senses that a sixth sense cannot pick up? அப்படி என்றால் இந்த ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஆறாம் புலனினாலே சில காரியங்களை கண்டுபிடிக்க முடியும் என்று ஏன் நம்மால் அறியக்கூடாமல் இருக்கிறோம்? So just because we look around with our five senses and we can't see God or hear God, we can't say there is no God. நம்முடைய ஐம்புலன்களினாலே நம்மால் தேவனை காண முடிகிறதில்லை, பார்க்க முடிகிறதில்லை, ஆகையினாலே தேவன் இல்லை என்று சொல்லிவிடுகிறோம். We cannot say there is no God. அப்படி பார்க்க முடியாத பட்சத்தினாலே, ஒரு தேவனுடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியாத பட்சத்தினாலே தேவன் இல்லை என்று நம்மால் சொல்லிவிட முடியாது. The truth is there is so much beyond the five senses that we don't know and understand. உண்மை என்னவென்றால் ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் அநேக காரியங்கள் உண்டு, அதை நம்மால் இந்த ஐம்புலன்களினால் அறிய முடிகிறதில்லை. I can go on philosophically and intellectually and try to explain so much of these things, but
one, all won't understand. Two, we have to get into the word of God. இந்த காரியங்களை தத்துவ வழியாக ஞான ரீதியாக பல காரியங்களை என்னால் பேச முடியும். அப்படி நான் பேசினால் முதலாவது காரியம் நமக்கு புரியாது. இரண்டாவது எல்லாருக்கும் புரியாது. இரண்டாவது காரியம் நாம் தேவனுடைய வசனத்தை காண முடியாது. Let's read from Genesis chapter 28 and verse 16. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். And Jacob awaked out of his sleep, and he said, Surely the Lord is in this place, and I knew it not. Surely the Lord is in this place, and I didn't realize it. மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். So with his five senses he could not realize the presence of God that was right there in front of him. அவனுக்கு முன்பாகவே இருந்துதான் அந்த தேவனுடைய சமூகத்தை அவனுடைய ஐம்புலன்களினாலே அறியக்கூடாமல் இருந்தது. But when he saw a dream about the very place that he was lying down in, he realized God is in this place, and with my five senses I didn't realize it. அவன் கிட்டதான் அதே சொப்பனத்தின் மூலமாக அந்த இடத்திலே அவன் அதை உணர்ந்தான். அந்த இடத்தில்தான் அவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்தாலும் தேவன் இங்கே இருக்கிறார் என்றாலும் அதை அவனுடைய ஐம்புலன்களினாலே அறியக்கூடாமல் இருந்தது. So there are two worlds that exist together. ஆகையினாலே இன்றைக்கு இரண்டு உலகங்கள் ஒன்றோடொன்றாய் சேர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. One is this visible world. முதலாவது உலகம் நாம் காண்கிறதான இந்த உலகம். This visible world can be perceived by our five senses. இந்த நாம் காண்கிற உலகத்தை நம்முடைய ஐம்புலன்களினாலே அறிந்து கொள்ள முடியும். But there is another spirit world, another dimension which is beyond our five senses, which is very real. இந்த ஐம்புலன்களுக்கு அப்பால் வேறு ஒரு உலகம், ஆவி உலகம் என்கிறதான ஒரு உலகம் உண்டு. அது நிஜமான உலகமாய் இருக்கிறது. But we cannot find it out with these five senses. என்றாலும் அதை இந்த ஐம்புலன்களினாலே கண்டுபிடிக்க முடியாது. So when Jacob saw this dream, he realized there was more than met the eye. இந்த யாக்கோபு சொப்பனத்தை கண்ட மாத்திரத்தில் இது நிஜத்தை காட்டிலும் அதிக நிஜமாய் இது இந்த காரியம் இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்தான். He realized there is more than meets the eye, more than the eye sees. அவனுடைய கண்கள் காண்பதற்கும் அதிகமான காரியங்கள் இருக்கிறது என்பதை அவன் அங்கே அறிந்து கொண்டான். So there is a screen, a curtain between this visible world and the invisible world, and beyond the curtain, behind the curtain, there are so many things going on which we do not know. அங்கே காண்கிற உலகத்திற்கும் காணக்கூடாத உலகத்திற்கும் நடுவிலே திரை இருக்கிறது. அந்த திரையின் மறைவிலே அநேக காரியங்கள் நம்மால் அறியக்கூடாத காரியங்கள் இருக்கின்றன. So there are two things that I would like to say about that invisible world. அங்கே காணக்கூடாத உலகத்தை குறித்து இரண்டு காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். One, முதலாவதாக, it's not only real, it's more real than our visible world. அது நிஜம் மாத்திரமல்ல, நாம் காண்கிற இந்த உலகத்தை காட்டிலும் அது அதிக நிஜமான உலகமாய் இருக்கிறது. Because we are locked up in this body of five senses, we think and interpret as though this is everything, this world is everything. நாம் இந்த சரீரத்திலே இந்த ஐம்புலன்களினாலே அடைக்கப்பட்டு அப்படி வைக்கப்பட்டபடியினாலே இந்த காணக்கூடிய உலகம்தான் நிஜமான உலகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் எல்லாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். We don't realize there is more than this. இதை காட்டிலும் அதிகமான காரியம் இருக்கிறது என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். So, locked up in this body, we think that this is everything, but that world is more real, more free when we get there. இந்த சரீரத்திற்குள்ளாய் நாம் பூட்டப்பட்டு வைக்கப்பட்டபடியினாலே இந்த ஐம்புலன்களினாலே இதுதான் எல்லாம் என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த காணக்கூடாத உலகமோ அதிக நிஜமானதாக, அதிக சுயாதீன சுதந்திரமான உலகமாய் இருக்கிறது. There is an English song. ஒரு ஆங்கில பாடல் உண்டு. The soul of man is like a waiting falcon. When it is released, it's destined for the skies. மனிதனுடைய ஆத்துமாவானது மிக உயர்ந்து பறக்கிறதான அந்த பறவை, கழுகின் கூட்டத்தை சேர்ந்ததான பறவை போல் இருக்கிறது. அது அவனிடத்திலிருந்து சுதந்திரம் அடைந்த மாத்திரத்தில் அது வானங்களுக்கு மேலாய் செல்கிறது. So when it's released, it's destined for the skies. It flies to the skies. அந்த ஆத்துமா அங்கிருந்து விடுதலை ஆக்கப்படுகிற மாத்திரத்தில் அது நேராய் செல்ல வேண்டியதான வானங்களை நோக்கி சென்று விடுகிறது. So that song says that our soul is imprisoned within.
ஆகையினால் within this body. ஆகையினால் இந்த பாடல் என்ன சொல்கிறது என்றால் நம்முடைய ஆத்துமாவானது இந்த சரீரத்தினாலே அது அடைக்கப்பட்டு சிறை கைதியாக வைக்கப்படுகிறது. Read 2 Corinthians chapter 5 இரண்டாம் கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே and read verse 4. 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். For we that are in this tabernacle do groan, being burdened, not for that we would be unclothed, but clothed upon, that mortality might be swallowed up of life. In this passage நான் வாசிக்கிற இந்த பகுதியில் and in verse 1, முதலாம் வசனத்திலே our body is called a tabernacle or a house. நம்முடைய சரீரமானது ஒரு வீடு அல்லது கூடாரம் என்று அழைக்கப்படுகிறது. So we are quickly going to leave this house and enter into another house. அதி சீக்கிரத்தில் இந்த வீட்டை விட்டு இந்த கூடாரத்தை விட்டு வேறு ஒரு வீட்டிற்கு நாம் செல்ல போகிறோம். In other words, when we die, we are transported from this world of five senses into the spirit world, and we are going to see better and know better and move better in that world. மற்ற வார்த்தைகளில் சொல்லப்போனால் நாம் மரிக்கும் பொழுது இந்த சரீரத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு இந்த ஐம்புலன்களினாலே நாம் விடுதலையாக்கப்பட்டு நாம் வேறு ஒரு உலகத்திற்கு செல்ல போகிறோம். அந்த உலகத்திலே நம்மால் இன்னும் நன்றாக காண முடியும், நன்றாக இன்னும் அதிகமான காரியங்களை அறிந்து கொள்ள முடியும், இன்னும் நன்றாக நம்மால் அசைய முடியும். The second thing that we must know, நாம் அறிய வேண்டிய இரண்டாவது காரியம், we human beings belong to both worlds. மனிதகுலமாகிய நாம் இந்த இரண்டு உலகத்திற்குமே சொந்தமாய் இருக்கிறோம். We have a body that belongs to this world, and within us is a soul and a spirit that belongs to that invisible world. நமக்குள்ளே சரீரம் இருக்கிறது. அந்த சரீரம் இந்த உலகத்திற்கு சொந்தமானது. அந்த காணக்கூடாத உலகத்திற்கு நமக்குள்ளே இருக்கிற ஆத்துமாவும் ஆவியும் சொந்தமானதாய் இருக்கிறது. Now think of a man sitting inside a car with tinted glass. இப்பொழுது ஒரு மனிதனை யோசித்து பாருங்கள். அவர் ஒரு காரிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த கண்ணாடியிலே யாவற்றிலும் நன்றான அந்த கருப்பு காரியம் பூசப்பட்டு இருக்கிறது. So it's black glass. அது கருப்பு கண்ணாடியாய் இருக்கிறது. Now that man can see us when we stand outside. நாம் வெளியே நிற்கும் பொழுது அந்த மனிதன் உள்ளிருக்கிறானே, அவனால் நம்மை காண முடியும். But we can't see him inside. ஆனால் நம்மால் அந்த காருக்குள் இருக்கிற மனிதனை காண முடியாது. In the same way, the screen that divides the two worlds, the visible and the invisible world, is like a one-way mirror. From this side, we cannot look into that world with our five senses, but they in that world can see us. அதே வண்ணமாக இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கும் அந்த உலகத்திற்கும் நடுவிலே ஒரு திரை இருக்கிறது. இங்கிருந்து நாம் அவர்களை காண முடியாது. மாறாக அந்த உலகத்திலிருந்து அவர்களால் நம்மை கண்ணாடி போல் காண முடியும். So although we can't see them, angels are real, demons are real, God is real, our soul and spirit is real. நம்மால் அவர்களை காணக்கூடாமல் இருந்தாலும் தூதர்கள் என்பது நிஜமாயிருக்கிறது, பிசாசுகள் என்பது நிஜமாயிருக்கிறது, தேவன் என்பவர் நிஜமாக இருக்கிறார், நம்முடைய ஆவியும் ஆத்துமாவும் நிஜமாயிருக்கிறது. So we belong to both worlds. நாம் ஆகையினாலே இந்த இரண்டு உலகங்களுக்கும் சொந்தமாயிருக்கிறோம். Now we are bound in this body now. இப்பொழுது நாம் இந்த சரீரத்திற்குள்ளாய் கட்டுப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறோம். But we can in a certain sense get behind the curtain and see what is there. சில கண்ணோட்டத்தில் இந்த திரைக்கு அப்பால் இருக்கிற அந்த உலகத்தை, அங்கே என்ன இருக்கிறது என்பதை நம்மால் காண முடியும். Often we use the word spiritual. அநேக முறை ஆவிக்குரிய என்கிற ஒரு பதத்தை நாம் பிரயோஜனப்படுத்துகிறோம். What is the word spiritual? ஆவிக்குரிய என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? When we hear a man as a spiritual person, we immediately see he reads the Bible well and he is very holy and he prays well. That's the interpretation we give to spiritual. நாம் ஒரு மனிதரை ஆவிக்குரிய மனிதர் என்று அழைப்போமே ஆகில் அதனுடைய அர்த்தம் என்ன? அவன் நன்றாக ஜெபிக்கிறவர், நன்றாக வேதம் வாசிக்கிறவர், அப்படி நாம் ஆவிக்குரியவராய் இருப்பவரை ஆவிக்குரியர் என்று சொல்லுகிறோம். But a more realistic definition of spiritual will be a man who can get beyond the curtain and see what is in the invisible world. அதை காட்டிலும் ஒரு சரியான ஆவிக்குரிய மனிதன் என்று நாம் அழைக்கும் பொழுது அந்த ஆவிக்குரிய என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் அந்த மனிதனால்
அந்த காணக்கூடாத உலகத்தை அவனால் காண முடியும். He can go beyond the curtain, behind the curtain, and see what's there in that invisible world. திரைக்கு பின்பாக அவன் சென்று காணக்கூடாத இருக்கிற அந்த உலகத்தின் காரியங்களை அவனால் காண முடியும். அவனையே ஆவிக்குரிய மனிதன் என்று அழைக்க முடியும். But when you say spiritual, there are two kinds of spiritual, a good spiritual and a bad spiritual. நீங்கள் ஆவிக்குரிய என்று சொல்கிற மாத்திரத்தில் அதற்கு இரண்டு விதமான அர்த்தங்கள் உண்டு. ஒன்று நல்ல ஆவிக்குரிய, மற்றொன்று பொல்லாததான ஆவிக்குரிய. So a good spiritual person will be a man who has had contact with God and who has a fellowship with God, and a bad spiritual, like magicians and witch doctors, will be a person who is having contact with demons. நல்ல ஆவிக்குரிய மனிதன் என்று சொல்கிற ஒரு மனிதனுக்கு அவன் தேவனோடு கூட அவனுடைய தொடர்பு எல்லாம் வைத்துக் கொண்டிருப்பான். இந்த பொல்லாததான ஆவிக்குரிய மனிதனுக்கு பிசாசுகளோடும் மந்திரவாதிகளோடும் பில்லிசூனி வைக்கிற அந்த ஆவிகளோடும் அவனுக்கு அங்கே தொடர்பு உண்டாயிருக்கும். Read 1 Corinthians chapter 2 and verse 14. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். But the natural man receiveth not the things of the Spirit of God, for they are foolishness unto him, neither can he know them, because they are spiritually discerned. So here we read of the natural man and the spiritual man. இங்கே நாம் ஜென்ம சுபாவம் உள்ள ஒரு மனிதனையும் ஆவிக்குரிய ஒரு மனிதனையும் காண்கிறோம். So if you tell a natural man who thinks what is within the five senses is everything, and you tell him spiritual things, he'll say you're mad. நீங்கள் ஒரு ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனிடத்திலே ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட காரியத்தை குறித்து ஆவிக்குரிய காரியத்தை நீங்கள் சொல்லுவீர்களே ஆகில் உடனடியாக அவன் உங்களை பார்த்து பைத்தியம் என்று சொல்லிவிடுவான். God, presence of God, voice of God, what is all that? I don't believe in all that. தேவன், தேவனுடைய சமூகம், தேவனுடைய சத்தம், இதெல்லாம் எனக்கு ஒன்று புரியவில்லை, அதை நம்பவும் முடியவில்லை. What do you mean angels and devils? There's no such thing. தூதர்கள் பிசாசு என்றெல்லாம் சொல்லுகிறாய், அப்படி ஒரு காரியங்களும் இல்லை. So those who say this, they are the group called the natural man. அப்படி சொல்லுகிறார்களே அவர்கள்தான் ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள். And the Bible says that for such natural people, the things pertaining to the Spirit of God that belong to the spirit dimension are foolishness. ஆகினாலே வேதம் சொல்லுகிறது ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷர்கள் ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். Because they have to be spiritually discerned. ஏனென்றால் அவைகளை அவன் ஆவிக்குரிய பிரகாரமாய் நிதானித்து அறிய வேண்டும். So today we are going to see how we can get past that screen, past that curtain, and look beyond, how we can become spiritual. எப்படி நாம் அந்த திரைக்கு பின்பாக இருக்கிறதான அந்த காரியத்தை காண முடியும் என்றும் அதற்காக எப்படி நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் இன்றைக்கு நாம் காண போகிறோம். I told you that we human beings belong to both worlds. நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக நம்முடைய மனுஷகுலமாகிய நாம் இரண்டு உலகத்திற்கும் சொந்தமானவர்களாக இருக்கிறோம். So we can be natural, that is only sticking to this body, or we can become spiritual by giving importance to the inner man, the soul and the spirit put together. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இந்த சரீரத்திற்கு முக்கியத்துவத்தை அதனோடு கூட ஒட்டிக்கொண்டே இருந்து இந்த உலகத்தோடு கூட ஒட்டிக்கொண்டிருக்கலாம். ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்களாக நாம் இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய மனிதர்களாகும்படிக்கு நமக்குள்ளா இருக்கிற அந்த உள்ளான மனுஷனாகிய ஆவியை ஆத்துமாவோடு கூட நாம் ஒட்டிக்கொண்டு அதன் மூலமாக நாம் ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆவிக்குரியவர்களாய் இருக்கலாம். So how do we exercise our inner man to connect with that invisible world and thus become spiritual? எப்படி நம்முடைய உள்ளான மனுஷனை அந்த அதரிசனமான காணக்கூடாத உலகத்தோடு கூட தொடர்பு செய்ய செய்து அவனை ஆவிக்குரிய மனிதனாய் மாற்றுவது? So we have to first learn how to I will show you two ways in which we can do that. எப்படி இரண்டு வழிகளில் இதை செய்ய முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். There are two ways, basically simple ways, which Christians can get involved in daily life so that they can leave this visible world
and be connected with the invisible world. இந்த உலகத்தில் இருக்கிறதான கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தை விட்டு அந்த அதரிசனமான உலகத்தோடு கூட தொடர்பு வைக்கும்படிக்கு செய்யக்கூடிய 2 அடிப்படை எளிமையான சுலபமான வழிகளை நான் சொல்லித்தர விரும்புகிறேன். 1. முதலாவதாக, Read your Bible every day. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசியுங்கள். It's very simple, but if you read your Bible well, you can become a spiritual person. You can get into the other world and see how real that is. அது மிக எளிமையான காரியம். உங்களுடைய வேதத்தை நீங்கள் தினசரி வாசிப்பீர்களே ஆகில் எப்படி அந்த அதரிசனமான அந்த ஆவிக்குரிய உலகத்தோடு கூட உங்களால் தொடர்பு வைக்க முடியும் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். Read 2 Corinthians chapter 3 and verses 14 and 15. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. And not as Moses, which put a veil over his face, that the children of Israel could not steadfastly look to the end of that which is abolished, but their minds were blinded. For until this day remaineth the same veil untaken away in the reading of the Old Testament, which veil is done away in Christ. This verse says that when the children of Israel read the Old Testament scriptures, which is their Bible, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய வேதத்தை அல்லது அவர்களுடைய பழைய ஏற்பாட்டு வேதத்தை அவர்கள் வாசிக்கும் பொழுது there is a veil in their mind. There's a curtain, a screen in their mind. அவருடைய மனதிலே ஒரு திரை, ஒரு முக்காடு இருக்கிறது. So because of that screen, they are not able to understand more than what is literally laid down in those scriptures. அவர்களுக்கு அந்த முக்காடு, அந்த திரை இருக்கிற மனதிலே திரை இருக்கிறபடியினாலே அந்த வேதத்தில் வசனங்கள் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை அவர்களால் அறியக்கூடாமல் இருக்கிறது. But if they believe in Jesus, என்றாலும் அவர்கள் இயேசுவை விசுவாசிப்பார்களே ஆகில், then when they read the scriptures, they will discover how much of Jesus exists in the Old Testament itself. அவர்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது அப்பொழுதுதானே எப்படி இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இருந்தார் என்பதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியும். So there are layers and layers of meaning within every piece of scripture in the Bible. வேதத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு வசனத்திற்கும் படிப்படியான அவ்வளவு அர்த்தங்கள் நிறைந்திருக்கிறது. So when we read the word of God through faith in Jesus Christ, நாம் தேவனுடைய வசனத்தை இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து வாசிக்கும் பொழுது, and we will understand more of that spirit world, and our minds will be enlightened to see the reality of the invisible spirit world. அந்த ஆவி உலகத்தை குறித்து தான் அறியக்கூடிய அந்த அளவிற்கு நம்முடைய மனதானது பிரகாசமடையும். அந்த காரியம் நிஜம் என்பதை நம்மால் அறிந்து கொள்ளவும் முடியும். There was a Buddhist. ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவர் ஒருவர் இருந்தார். He was given a Bible when he was in hospital. அவர் மருத்துவமனையில் இருந்த பொழுது அவருக்கு வேதம் கொடுக்கப்பட்டது. Someone gave him the New Testament Bible. யாரோ ஒருவர் வந்து அவருக்கு புதிய ஏற்பாடு வேதத்தை கொடுத்துவிட்டு போனார்கள். And he started reading it. அதை அவர் வாசிக்க ஆரம்பித்தார். He started it from Matthew 1. இப்பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பித்தார். The book of the generation of Jesus Christ, the son of David, the son of Abraham. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. Abraham begat Isaac. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். Isaac begat Jacob. ஈசாக் யாக்கோபை பெற்றான். Jacob begat Judas. யாக்கோபு யூதாவை அவன் சகோதரியும் பெற்றான். Judas begat Phares and Zara. யூதா பாரேசையும் சாராவையும் தாமானத்தில் பெற்றான். He is sitting in the hospital and reading this. What is this? மருத்துவமனையில் உட்கார்ந்து கொண்டு இதை இப்படி வாசித்துக் கொண்டிருக்கிறார். இது என்ன? What is this? This is Bible. இது வேதமா? He said, I'd rather read a telephone directory, it's better. அப்படி என்றால் இதை காட்டிலும் தொலைபேசி அட்டவணை நான் வாசித்தால் அதுவே நன்றாக இருக்கும். But then somebody gave it to him, so he kept reading it. யாரோ ஒருவர் எங்களுக்கு என்னுடைய கரத்தில் கொடுத்து விட்டு போய்விட்டாரே, ஆகையினாலே நான் வாசிக்கட்டும் என்று சொல்லி அவர் தொடர்ந்து வாசித்தார். And it started changing his life. அவருடைய வாழ்க்கையை அது மாற்ற ஆரம்பித்தது. His name is Dr. Paul Yonggi Cho. Today he is a servant of God. He is serving in Korea. அவருடைய பெயர்தான்
பாஸ்டர் பால் யாங்கிச்சு அவர்கள் இன்றைக்கு தேவனுடைய பெரிய ஊழியக்காரனாக கொரியா தேசத்திலே ஊழியம் செய்து வருகிறார். Turn to Psalm 19 and read verse 8. சங்கீதம் 19 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. The statutes of the Lord are right, rejoicing the heart. The commandment of the Lord is pure, enlightening the eyes. So this verse says the word of God enlightens the eyes. இங்கே நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய கற்பனையானது கண்களை தெளிவிக்கிறது. Turn to Numbers chapter 22. எண்ணாகமம் 22ஆம் அதிகாரத்தினுடைய வேதத்தை திருப்புவீர்களே ஆகில், You see a prophet who was able to see something beyond the natural when God opened his eyes. தேவன் அவருடைய கண்களை திறந்த பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை அவனுடைய கண்களால் அந்த தீர்க்கதரிசி காண முடிந்தது. Verse 31. 31ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். Then the Lord opened the eyes of Balaam, and he saw the angel of the Lord standing in the way, and the sword drawn in his hand, and he bowed down his head and fell flat on his face. So if he saw with his natural eyes, he wouldn't have seen an angel. அவன் தன்னுடைய இயற்கையான கண்களோடு கூட பார்த்திருப்பானே ஆகில் அங்கே அந்த தூதனை அவனால் கண்டிருக்க முடியாது. Now would he have seen the sword that was in the angel's hand? இப்பொழுது தூதனுடைய கரத்தில் இருக்கிற பட்டயத்தை அவனால் காண முடிகிறது. So he would have seen nothing, but when the Lord opened his eyes, he was able to see more than the natural. அவனால் ஒன்றுக்கு ஒரு காரியத்தையும் காண முடியவில்லை. தேவனுடைய கண்களை திறந்த பொழுது இயற்கைக்கும் அப்பால் அவனால் காண முடிந்தது. So when we read the word of God through faith in Jesus Christ, ஆகையினாலே இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து நாம் தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது our eyes get enlightened, the eyes of our mind get enlightened, and we can see beyond the natural. நம்முடைய கண்கள் பிரகாசமடையும், நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமடைந்து இயற்கைக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை நம்மால் காண முடியும். Now there are 4 things that we have to do with the Bible. வேதத்தோடு கூட நாம் 4 காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. You must read the Bible. நீங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும். But it's not enough to read. நீங்கள் வாசித்தால் மட்டும் போதாது. Some people are in a hurry to read the Bible in the morning, just to read something, one small chapter, maybe 5-10 verses, and they are quick to go to the next job. சிலர் அதிகாலையிலே எழுந்து வேதத்தை அதிகம் அவர்கள் போகிறதான வேலையின் துரித வேலைகள் மத்தியிலே துரிதமாய் வேதத்தை வாசித்து விட வேண்டும் என்று ஏதோ ஒரு அதிகாரத்தையோ அல்லது 5 அல்லது 10 வசனங்களையோ வேகமாக வாசித்து விட்டு சென்று விடுவார்கள். The Bible itself exhorts you not just to read but also to meditate. That's the second thing. வேதமே சொல்லுகிறது நீங்கள் வேதத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் வேதத்தை தியானம் செய்ய வேண்டும். அது இரண்டாவது காரியம். That means when you read the Bible, there will be some small portion of scripture that speaks to you. God will communicate to you. Keep on chewing that in your mind through the day. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த பகுதியிலிருந்து ஒரு சிறு பகுதியினூடாய் தேவன் உங்களோடு கூட பேசுவார். அந்த வார்த்தையை நீங்கள் முழு நாளும் அசை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். Thirdly, மூன்றாவதாக, it's not enough to read or meditate. வேதத்தை வாசித்தால் மட்டும் போதாது, தியானித்தால் மட்டும் போதாது. The Bible asks us to study the word of God. வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வசனத்தை நாம் படிக்க வேண்டும். So that means you have to read it like you're reading it for an exam. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு பரீட்சைக்கு எப்படி நாம் படிக்கிறோமோ அந்த வண்ணமாக நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும். That means you'll have to memorize scripture portions. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தேவனுடைய வசனங்களை நாம் நன்றாக மனப்பாடம் செய்ய வேண்டும். One of our believers was working in a company owned by a Muslim. நம்முடைய விசுவாசிகளில் ஒருவர் ஒரு முகமதியருடைய அவருடைய தொழிற்சாலையிலே வேலை செய்து கொண்டு வந்தார். So one employee from that, a Muslim employee, asked our believer, அந்த முகமதிய தொழிற்சாலையில் இருந்து வேலை செய்கிற மற்றொரு முகமதிய தொழிலாளி நம்முடைய விசுவாசியை பார்த்து இப்படி கேட்டார். he said, I will bring you a 9-year-old child who can narrate the whole of the Quran. Can you give me one grown-up Christian who can narrate the whole Bible? அந்த முகமதியர் சொன்னது என்னவென்றால், நான் 9 வயதுள்ள ஒரு சிறிய பிள்ளையை நான் உங்களுடைய முன்பாக கூட்டிக் கொண்டு நிறுத்தி வைக்கிறேன். அவரால் முழு குர்ஆனையும் மனப்பாடமாக சொல்ல முடியும். உங்களுடைய கிறிஸ்தவர்களில் நீ யாராகிலும் ஒருவரை கொண்டு வா, அவர்கள் முழு வேதத்தையும் மனப்பாடமாக சொல்ல முடியுமா? One grown-up Christian, a grown-up Christian. ஒரு வயது தேர்ந்த வளர்ந்த ஒரு கிறிஸ்தவனை கொண்டு வர முடியுமா என்று கேட்டார். So
Do we know at least 100 verses by heart? நம்மால் குறைந்தபட்சம் 100 வசனமாகிலும் மனப்பாடமாக தெரியுமா? To become spiritual, நாம் ஆவிக்குரியவர்களாய் மாறும்படிக்கு we should feed our mind with the word of God. நாம் தேவனுடைய வசனத்தை அறிந்து நம்முடைய மனதை தேவனுடைய வசனத்தை கொண்டு நாம் போஷிக்க வேண்டும். A man who knows 5,000 words in a particular language can communicate better than a man who knows only 2,000 words. ஒரு மனிதனுக்கு ஒரு பாஷையிலே 5000 வார்த்தைகள் தெரியுமே ஆகில் அந்த மனிதன் அந்த பாஷையில் 2000 வார்த்தைகளை தெரிந்த மனிதனை காட்டிலும் நன்றாக சம்பாஷிக்க முடியும். In the same way, when you feed and study the word of God and feed your mind with memorized verses, அதே வண்ணமாக நீங்கள் தேவனுடைய வசனத்தை படித்து தேவனுடைய வசனத்தை நன்றாக மனப்பாடம் செய்வீர்களே you ஆகிய are only giving God more scope to communicate to you better so that you can see better into the spirit world. தேவன் உங்களோடு கூட நன்றாக சம்பாஷிக்கும்படிக்கு நீங்களே வழியை உண்டாக்கி வைக்கிறீர்கள். அதன் மூலமாக ஆவிக்குரிய அந்த உலகத்தை உங்களால் நன்றாக காணவும் முடிகிறது. Not only that, அது மாத்திரமல்ல, God will speak to you not just in the wee hours of the day, in the morning when you're reading the Bible. He can speak to you while you're cooking. He can speak to you while you're in your workplace or while you're traveling. நீங்கள் காலையில் வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் தேவன் உங்களோடு பேசுவார் என்று அல்ல, நீங்கள் சமைக்கும் பொழுதும் அவர் உங்களோடு கூட பேசுவார், நீங்கள் போய்க் கொண்டிருக்கும் பொழுது அல்லது வேலை செய்யும் பொழுது கூட அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் பேசுவார். For that, study the word. அதற்காக நீங்கள் தேவனுடைய வசனத்தை படிக்க வேண்டும். Fourthly, நான்காவதாக, the Bible asks us to search the scriptures or research in the scriptures. வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால் தேவனுடைய வசனத்தை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். So that means it's not just enough to read one Bible portion. ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியை வாசிப்பது என்பது போதாது. We have to connect different parts of the scriptures together. பல வேத பகுதிகளை நாம் ஒன்றோடொன்றாய் ஒப்பிட்டு இணைக்க வேண்டும். So which means you'll have to do a lot of turning of the scriptures, a lot of underlining and writing and searching, looking into commentaries, into maps and references and so on. அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் பல வேத பகுதிகளை வாசித்து அதை கோடிட்டு ஒன்றோடொன்று ஒப்பிட்டு பார்த்து அதற்குரியதான வரைபடங்கள் இவைகள் எல்லாவற்றையும் குறித்து அதற்குரியதான விளக்க உரைகள் இவைகள் யாவற்றையும் நீங்கள் வாசிக்க வேண்டும். In the beginning you will find some of these things very boring, but as you continue reading the Bible becomes so real, exciting and opening your eyes to see beyond the curtain. நீங்கள் வேதத்தை வாசிக்கிற தொடக்க காலத்தில் அது உங்களுக்கு சலிப்பு தட்டுகிறது போல் இருக்கும். ஆனால் வாசிக்க வாசிக்க அது மிக ஆச்சரியமாக உங்களுக்குள்ளே பெரிய புத்துணர்வு ஊற்றுகிறதாய் அது இருக்கும். Christians, you should realize how lucky you are to have a Bible in your hands. கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்று நீங்கள் அறிய வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய கரத்தில் வேதம் இருக்கிறதே. I remember a story of a man who was an interpreter to Christian missionaries, American missionaries who came to Vietnam during the Vietnam-USA war. கிறிஸ்தவ மிஷனரிமார்கள் எப்படி அமெரிக்க தேசத்திற்கும் வியட்நாம் தேசத்துக்கும் மத்தியில் வந்ததான யுத்தத்திலே அவர்களோடு கூட அவர்களுக்கு மொழியாக்கம் செய்யும்படி ஒரு நபரும் கூட வந்தாராம். No, he was a Vietnamese, and when the Americans came to Vietnam, he interpreted into Vietnamese for them. இந்த மொழியாக்கம் செய்கிறவர் வியட்நாம் தேசத்தை சேர்ந்தவர். இந்த அமெரிக்க மிஷனரிமார்கள் அங்கிருந்து வந்த மாத்திரத்தில் அவர்களுக்கு இவர் மொழியாக்கம் செய்யும்படி உதவி செய்தார். So when the Americans lost the war and retreated, இப்பொழுது அமெரிக்கர்கள் தங்களுடைய யுத்தத்தில் தோற்று பின்வாங்கின பொழுது the government arrested this interpreter. Who asked you to interpret for them? And they put him in prison. அரசாங்கம் வந்து இந்த மொழியாக்கம் செய்தாரே இவரை பிடித்து சிறையில் கைதியாக வைத்தார்கள். யார் உன்னை மொழியாக்கம் செய்ய சொன்னது? So he was there for many months. அங்கே சிறையிலே அநேக மாதங்கள் இருந்தார். Prison was very difficult to live. சிறையானது வாழுவதற்கு மிக கடினமாக இருந்தது. He was missing his family. தன்னுடைய குடும்பம் அவரால் பார்க்க முடியவில்லை. He realized finally he couldn't bear it anymore, and he decided the next day, I'm going to see the authorities and I'm going to deny my faith. I want my freedom. அவரால் இதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஆகையினால் அவர் யோசித்தார், அடுத்த நாள் நானே போய் அரசாங்க அதிகாரிகளிடத்திலே நான் இந்த உண்மையான விசுவாசத்தை மறுதலிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்று நினைத்தார். I want my freedom. எனக்கு சுதந்திரம் வேண்டும்.
So when the next day dawned, அடுத்த நாள் அதிகாலை வந்த பொழுது, before he could go and tell his heart to the authorities, தன்னுடைய இருதயத்தில் உள்ளதை அதிகாரிகளிடத்தில் அவர் சொல்லும் முன்பாக, one prison jailer, a soldier, came to him and said, your job is changed. ஒரு சிறை கைதி நேராக அவரிடத்தில் வந்து, A soldier. சிறை அங்கே வந்ததான அந்த வீரர் ஒருவர் அவரிடத்தில் வந்து, உனக்கு இன்றையிலிருந்து வேலை மாற்றமாகிறது என்று சொன்னார். Your job is to clean all the prison toilets today. இன்றையிலிருந்து நீ சிறையில் உள்ளதான எல்லா கழிவறைகளையும் கழுவ வேண்டும். Toilets are the worst places in the prison. நீங்கள் சிறையிலே கழிவறைகள் தான் மிக மிக மோசமான இடமாயிருக்கும். He got more angry with God. இப்பொழுது தேவன் மேல் அவருக்கு இன்னும் கோபம் வந்துவிட்டது. God, I was going to say I'm going to deny you this morning, and instead of helping me, you're giving me a worse job than before. தேவனே, இன்று அதிகாலையில் நான் உம்மை மறுதலிக்க போகிறேன் என்று சொல்லுகிறதான அந்த வேளையில் இன்னும் இப்பொழுது காண்கிற வேலை காட்டிலும் மோசமான வேலையை என் மேல் நீ திணிக்கிறீரோ? So with great anger against God and with murmuring, he started cleaning those stinking toilets. இப்பொழுது இன்னும் அதிகமான கோபத்தோடு கூட முறுமுறுத்து இப்பொழுது கழிவறைகளை அவர் கழுவத் தொடங்கினார். As he was cleaning toilet after toilet, இப்பொழுது ஒரு கழிவறைக்கு பின்பு மறு கழிவறை கழுவும் பொழுது he saw in a dustbin in a toilet a piece of paper. அந்த கழிவறையில் இருந்ததான ஒரு குப்பை தொட்டியிலே ஒரு சிறிய காகித துண்டு இருந்தது. And when he looked from far away, it looked like English letters. அதை தூரத்திலிருந்து அவர் பார்த்த பொழுது அந்த காகிதமானது ஆங்கில எழுத்துகளில் பதித்ததாய் இருந்தது. And he picked up that paper and wiped off all the filth. இப்பொழுது அந்த காகிதத்தை எடுத்து அதன் மேல் இருக்கிற தூசி எல்லாவற்றையும் அசுத்தத்தை அவர் தட்டி சுத்தமாக்கினார். Because that paper was used as toilet tissue. ஏனென்றால் அந்த காகிதங்கள் தான் கழிவறையின் துடைக்கிற துணியாக அவர்கள் பிரயோஜனப்படுத்தினார்கள். கழிவை துடைக்கிறதான காகிதமாக பிரயோஜனப்படுத்தினார்கள். So he wiped off all that filth அந்த கழிவை எல்லாவற்றையும் அவர் துடைத்து and read it. இப்பொழுது வாசித்தார். It was a paper from the Bible. அது வேதத்திலிருந்து ஒரு காகித துண்டாயிருந்தது. They were using it as toilet paper. அந்த காகிதங்களை அவர்கள் கழிவை நோக்கி சுத்தம் செய்கிறதான காகிதங்களாக பிரயோஜனப்படுத்தினார்கள். The first verse that hit his eye, முதலாவது அவரை கண்ணை அடைத்ததான அந்த வசனம், who shall separate me from the love of Christ? யார் என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியும்? It was a paper, the portion of Bible from Romans chapter 8. அந்த காகித துண்டுதான் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரமாகிய அந்த காகித துண்டாயிருந்தது. When he read that verse, அந்த வசனத்தை அவர் வாசித்த பொழுது he asked God, அவர் தேவனை கேட்டார், God, will you not let me go? தேவனே, என்னை நீர் அனுப்பிவிட மாட்டீரோ? When I have decided to deny you and deny the faith and walk out of this prison, is this the verse that you speak to me? You're not letting me go, you're still catching me? ஆண்டவரே, உம்மையும் உம்முடைய மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தையும் நான் மறுதலித்து விட்டு நான் போக வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிற இந்த சமயத்தில் நீர் என்னை விடாமல் இப்படித்தான் என்னோடு கூட பேசிக் கொண்டிருப்பீரோ? இப்படி என்னை பிடித்துக் கொண்டிருப்பீரோ? So now he realized now God is trapping him, saying, if you love me, stay here. இப்பொழுது அவர் உணர ஆரம்பித்தார், தேவன் அவரை பிடித்து வைத்திருக்கிறார் என்றது போல அவர் உணர ஆரம்பித்து, நீ என்னை அன்பு கூர்ந்தால் இங்கே இருப்பாயாக. So he decided not to go and meet the authorities. ஆகையினாலே இப்பொழுது போய் அதிகாரிகளை நீ காண வேண்டாம் என்கிறதான தீர்மானத்திற்குள் அவர் வந்தார். His love for Jesus came up. இயேசுவின் மேலிருந்து அவருக்கு இருந்த அன்பு பெருக ஆரம்பித்தது. And he went to the authorities. அதிகாரிகளிடத்தில் அவர் போனார் and said, sir, if you please help me, allow me to clean the toilets every day, even from tomorrow onwards. நாளையிலிருந்தும் கூட ஐயா, இந்த கழிவறைகளை கழுவும்படி எனக்கு நீங்கள் தொடர்ந்து வேலைகளை தருவீர்களானால். And he got the job. அந்த வேலை அவருக்கு கிடைத்தது. You know why he asked for that dirty job? ஏன் அந்த அசுத்தமான வேலை அவர் கேட்டார் தெரியுமா? He wanted to find more Bible papers. அங்கே வேதத்தின் பல காகித துண்டுகளை அவர் பெரும்படியாக. And he collected the whole of the book of Romans in 2 weeks time. 2 வாரங்களுக்குள்ளாய் முழு ரோமருக்கு எழுதின நிருபத்தை அந்த காகித துண்டுகள் யாவற்றையும் அங்கே அவர் சேகரித்தார். So just look at those people.
அந்த ஜனங்களை நோக்கி பாருங்கள். Look at how they coveted the Bible and went through such difficulties to get a portion of the Bible just to read it. எப்படி பாருங்கள், வேதத்திலிருந்து ஒரு பகுதியாவது கிடைக்காதா, வாசிக்க முடியாதா என்று வேதத்தை அவர்கள் இச்சித்து அப்படி அதற்கு பின்பாக போனார்கள். Christian brother, sister, you have the whole Bible in your hands. You don't have to clean toilets to get that Bible, but you have no time. You're very busy, isn't it? கிறிஸ்தவ சகோதரனே, கிறிஸ்தவ சகோதரியே, உன் கரத்திலே முழு வேதமும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிப்பதற்கு உனக்கு நேரமே இல்லை, ஏனென்றால் நீ அவ்வளவு அலுவலா இருக்கிறாயோ. God has given you a mirror that reflects the invisible world. You only have to read it to connect with that world, but you have no time. அந்த காணக்கூடாத உலகத்தை பிரதிபலிக்க கூடியதான ஒரு கண்ணாடியாக தேவன் அந்த வேதத்தை உனக்கு தந்திருக்கிறார். ஆனால் வாசிக்க முடியாதபடிக்கு உனக்கு அலுவலாய் இருக்கிறாய், உனக்கு நேரம் இல்லை. So many people all over the world today are connecting with evil spirits, with the wrong kinds of spirits. உலகத்தில் உள்ள அநேகர் இன்றைக்கு தவறான ஆவிகளோடு கூட, பொல்லாத ஆவிகளோடு கூட தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். They call it the superconscious mind, they call it cosmic energy, and they are using different kinds of exercises to tap into those powers and use them for their purpose, not realizing those are not good powers but bad powers. அவர்கள் அதை இயற்கைக்கு மேற்பட்ட சக்தி என்று அழைத்து, அந்த சக்தி, அந்த சராசர சக்தி, அந்த சக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அப்படி முயற்சிக்கிறார்கள். But they don't realize they are not good powers but bad powers. அவைகள், அந்த சக்திகள் யாவுமே நல்ல சக்திகள் அல்ல என்பதும் அவைகள் பொல்லாத சக்திகள் என்பதையும் அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். Thousands and thousands and millions of people are contacting these spirits. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த ஆவிகளோடு கூட தொடர்பு வைத்துக் I கொண்டிருக்கிறார்கள். can spend another half an hour describing them, but this is not the topic. அதை குறித்து இன்னும் அரை மணி நேரம் விவரமாய் சொல்ல முடியும், ஆனால் நாம் காணக்கூடிய தலைப்பு இது அல்ல. So when the world is entering into the wrong kind of spirituality, Christian child of God, how are you connecting with God? உலகமானது தவறான பொல்லாத ஆவிக்குரிய உலகத்தோடு கூட தொடர்பு வைக்க முயற்சிக்கும் பொழுது, கிறிஸ்துவ தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் எந்த உலகத்தோடு தொடர்பு வைக்க முயற்சிக்கிறீர்கள்? 1 minute, shall we close our eyes? ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. Shall we make a decision this evening? இந்த மாலை வேளையில் நாம் ஒரு தீர்மானம் செய்வோமா? You know how many people have shed their blood to give that Bible into your hands? உன்னுடைய கரத்திலே இந்த வேதத்தை கொடுக்கும்படிக்கு எத்தனை பேர்கள் தங்களுடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார்கள் என்று நீ அறியாயோ? Do you know many people have died as martyrs while they were translating the Bible? தேவனுடைய வசனத்தை மொழிபெயர்க்கும் பொழுது அநேக இரத்த சாட்சிகளாக மரிக்க வேண்டியதா இருந்தது. You know how many people are in prison today in various countries because they have had the Bible in their hands? தங்களுடைய கரத்திலே வேதம் வைத்திருந்தபடினாலே இன்றைக்கு தேசத்திலே, உலகத்திலே பல தேசங்களில், சிறைகளில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமோ? Let's make a decision. நாம் ஒரு தீர்மானம் செய்வோமாக. We who have been given so much of freedom, நமக்கு அதிக சுதந்திரம் கிடைக்க பெற்ற நாம், the Bible says, to whom much is given, much will be required. வேதம் சொல்லுகிறது, எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். Let's make a decision from today to read, to meditate, to study and search the scriptures. இன்று முதற்கொண்டு வேதத்தை வாசிக்கவும், வேதத்தை மனப்பாடம் செய்யவும், வேதத்தை ஆராய்ச்சி செய்யவும், வேதத்தை தியானம் செய்யும்படியாக நாம் தீர்மானம் எடுப்போமாக. How many want a love for the scriptures? எத்தனை பேருக்கு வேதத்தின் மேல் அன்பு தேவையாயிருக்கிறது? How many want to read the Bible not just for duty's sake in the morning, but how many will love to open their Bibles and read it every morning? எத்தனை பேருக்கு கடமைக்கு வேதம் வாசிக்காதபடிக்கு வேதத்தின் மேல் அன்பு கூர்ந்து வாசிக்க விருப்பமாயிருக்கிறீர்கள்? Lift up your right hand. அப்படி என்றால் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். Those who have lifted up your right hand, may God bless you with that desire to search the scriptures and read the scriptures and study the scriptures and meditate in the scriptures. யாரெல்லாம் உடைய கரத்தை உயர்த்தினீர்களோ உங்கள் யாவருக்கும் தேவன் தம்முடைய வசனத்தை வாசிக்கவும், தம்முடைய வசனத்தை தியானிக்கவும், தம்முடைய வசனத்தை மனப்பாடம் செய்யவும், தமது வசனத்திலே ஆராய்ச்சி செய்யும்படிக்கும் உங்களுக்கு அருள் செய்வாராக. Let's put down our hands. நம்முடைய கரத்தை கீழே போடுவோம். But it's not enough just to ask God for love. தேவனிடத்திலே அன்பை மாத்திரம் கேட்பது போதாது. We also have to make a decision to spend time with the word of God. தேவனுடைய வசனத்தோடு கூட
நேரத்தை செலவழிக்கும்படிக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். Right now, let's make that decision. இப்பொழுதுதானே அந்த தீர்மானத்தை நாம் செய்வோம். From tomorrow morning, I'm going to honor the word of God. நாளை காலை முதற்கொண்டு நான் தேவனுடைய வசனத்தை கனப்படுத்த போகிறேன். I'm not going to read in a hurry. நான் அதிவேகமாக துரிதமாக இனி வாசிக்க போவதில்லை. I'm going to spend time with the word of God. நான் தேவனுடைய வசனத்தோடு கூட நேரத்தை செலவழிக்க போகிறேன். Those who make this decision, put up your right hand. யாரெல்லாம் இப்படி தீர்மானம் செய்கிறீர்களோ நீங்கள் யாவரும் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். May the grace of God be upon you to fulfill your decision from tomorrow. நாளை துவங்கி நீங்கள் எடுக்கிறதான இந்த தீர்மானத்தை நிறைவேற்றும்படிக்கு தேவன் தம்முடைய கிருபையை உங்களுக்கு தந்தருள்வாராக. For his grace to read the word and love the word, let us praise God. தேவனுடைய வசனத்தை வாசிக்கவும் தேவனுடைய வசனத்திலே அன்பு கூறவும் அவர் தருகிறதான தேவனுடைய கிருபைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Now another thing that we need, that we have to do in daily life so that we can enter into the spirit world. அந்த ஆவி உலகத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்கும்படிக்கு நாம் செய்ய வேண்டியதான மற்ற ஒரு காரியம் உண்டு. It's another very simple thing. அதுவும் மிக சுலபமான காரியம். That is, pray every day. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். You know, to leave this world and to enter into the next world, into the invisible world. இந்த உலகத்தை விட்டு அந்த அதர்சனமான காணக்கூடாத உலகத்திலே பிரவேசிக்க வேண்டுமே ஆகில் there is one very important thing that we do in prayer. நாம் ஜெபத்திலே செய்ய வேண்டியதான மிக ஒரு முக்கியமான காரியம் உண்டு. Very simple but very important. அது மிக சுலபமானது ஆனால் மிக முக்கியமானது. Anyone knows what is that? அது என்ன என்று யாருக்காகிலும் தெரியுமா? Close your eyes. உங்களுடைய கண்களை மூடுங்கள். இல்ல that's what you have to do. கண்களை மூட வேண்டும். கண்களை மூட வேண்டும். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம். When you close your eyes, you leave this world. நீங்கள் கண்களை மூடின பட்சத்தில் இந்த உலகத்தை விட்டு விடுகிறீர்கள். That's why you close your eyes. ஆகையினால் தான் உங்களுடைய கண்களை மூடுகிறீர்கள். So before you can get contact with the invisible world, we have to first get out of this world. நீங்கள் அந்த அதர்சனமான காணக்கூடாத உலகத்தோடு கூட தொடர்பு வைக்கும் முன்பாக இந்த உலகத்தை விட்டு நாம் செல்வதற்கு கண்களை மூட வேண்டும். But some people it's very difficult to close their eyes. ஆனால் சிலருக்கோ கண்களை மூடுவது என்பது மிக மிக கடினமான காரியமாயிருக்கிறது. I see that weakness in me myself. அந்த பலவீனத்தை எனக்குள்ளும் நான் காண்கிறேன். Because there is so much of the natural man, the carnal man aspect within us. ஏனென்றால் நமக்குள்ளே ஜென்ம சாபமுள்ள அந்த இயற்கையான அந்த மாம்சிகமான மனிதன் அதிகமாய் இருக்கிறான். That's why it's difficult to close our eyes. ஆகையினால் தான் நம்முடைய கண்களை மூடுவது நமக்கு மிக கடினமாய் இருக்கிறது. But when we close our eyes and practice closing our eyes, we can get into that other world easily. நம்முடைய கண்களை மூடும் பொழுது அல்லது கண்களை மூட நம்மை பயிற்சிவிக்கும் பொழுது அதர்சனமான உலகத்திற்குள் நம்மால் பிரவேசிக்க முடியும். Let's read from Song of Solomon chapter 2. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம். And there's no time, so read in Tamil alone, verses 10 to 13. 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் தமிழில் மாத்திரம் வாசியுங்கள். என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா. இதோ மாரிக்காலம் சென்றது, மழை பெய்து ஒளிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது, அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனை பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In two verses, in verse 10 and verse 13, you read the word, the phrase, come away. 10ஆம் வசனத்திலும் 13ஆம் வசனத்திலும் இதே பதத்தை நாம் வாசிக்கிறோம், எழுந்து வா. In English, in Tamil it is arise and come. In English it is come away. வந்து விடு. In தமிழிலே நாம் வாசிக்கும் பொழுது எழுந்து வா என்று வாசிக்கிறோம். ஆனால் ஆங்கில வேதத்தின் மொழியாக்கம் செய்யும் பொழுது நாம் விட்டு வந்துவிட வேண்டும். வந்து விடு. விட்டு வந்துவிடு. விட்டு அல்ல, வந்து விடு. வந்து விடு. So when you say come, it means there is a permission to go back after some time. When you say come away, it means don't go back. வா என்று சொன்னால் திரும்பி போவதற்கான ஒரு சாத்திய கூறு உண்டு. வந்து விடு என்று சொன்னால் திரும்பி போக சாத்தியமே இல்லை. So this scripture portion in verse 14, here we read, God is speaking to his people, my dove,
that are in the cleft of the rock, let me hear your voice. Your voice is so sweet. 14ஆம் வசனத்திலே தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட சொல்லுகிறார், என் புறாவே, சிகரங்களின் மறைவிடங்களில் தங்குகிற என் புறாவே, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமாயிருக்கிறது. This is a shadow of a prayer life. இதுதான் ஜெப ஜீவியத்தின் நிழலாட்டமாயிருக்கிறது. God is telling us, I want to hear your voice. உன்னுடைய சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். And because I want to hear your voice, don't stay where you are, come away. நான் உன்னுடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறபடினாலே நீ இருக்கிற இடத்திலே இருந்து விட வேண்டாம், வந்து விடு. So God is inviting us to a consistent abiding prayer life. தேவன் நம்மை தொடர்ச்சியாய் செய்கிறதான அந்த ஜெப ஜீவியத்திற்குள்ளாய் இருக்கும்படிக்கு நம்மை அழைக்கிறார். So we are very good at praying, 2 minutes, 3-minute prayers, because we are living in a very fast moving world. Everything happens at the press of a button. அதிசீக்கிரமாய் நடக்கிறதான அப்படிப்பட்ட துரித உலகத்தில் நாம் இருக்கிறபடியினாலே 2 நிமிடம் 3 நிமிடம் ஜெபிக்கிற ஜெபங்களில் நாம் மிக நல்லவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் ஒரு துளிப்பட்டினை அமர்த்திவிட்டால் போரும், காரியமும் முடிந்து விடுகிறது. But God does not want us to be like that. தேவன் அப்படி நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதில்லை. He says, come away. அவர் சொல்லுகிறார், வந்து விடு. Come away from this world of busy people. இந்த உலகம் துரிதமாயிருக்கிற மனுஷரிடத்திலிருந்து நீ வந்து விடு. Come away from this world of 5 senses. ஐம்புலன்கள் உள்ளதான இந்த உலகத்தை விட்டு நீ வந்து விடு. Come away from this visible world and come beyond the curtain and be there with me. இந்த காணக்கூடிய உலகத்திலிருந்து அந்த திரைக்கு தாண்டி நீ வந்து விடு. And be there with me. அங்கே நீ என்னோடு கூட இருக்கலாம். So God is inviting each one of us to go beyond the curtain and abide with him in a prayer life. திரைக்கு பின்பாக, திரைக்கு அப்பால் தேவனோடு கூட ஜெப ஜீவியத்தில் அவரோடு கூட இருக்கும்படிக்கு அவர் நம்மை அழைக்கிறார். He wants to hear your voice. அவர் உன்னுடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறார். He wants to hear the sound of your prayer. உன்னுடைய ஜெபத்தின் சத்தத்தை அவர் கேட்க விரும்புகிறார். My child, you can speak 1,000 words to other people, but when you talk to me, your voice is sweet. ஆண் பிள்ளையே, நீ 1000 பேரோடு கூட பேசிக் கொண்டிருக்கலாம், ஆனால் நீ என்னோடு பேசும் பொழுது உன் சத்தமானது இன்பமாயிருக்கிறது. More than the letters you write. நீ எழுதுகிறதான எழுத்துக்களை, கடிதங்களை காட்டிலும், more than the SMS that you send, நீ அனுப்புகிறாயே துரித செய்திகள், அவைகள் யாவற்றையும் காட்டிலும், more than the emails you send, நீ அனுப்புகிறதான மின் அணுவியல் காட்டிலும், more than the phone calls you make, நீ பேசுகிறதான தொலைபேசிகள் யாவற்றையும் காட்டிலும், my child, you talk to me, spend time with me, that voice is beautiful. என் பிள்ளையே, நீ என்னோடு கூட நேரத்தை செலவழிப்பாயாக, நீ என்னோடு கூட பேசுவாயாக, உன் சத்தம் இன்பமாயிருக்கிறது. I remember a story. It is not a story, it's really happened. உண்மையாக நடந்த ஒரு நிஜ சம்பவம் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. John Lake was one of the pioneers of the 20th century Pentecostal movement. 20ஆம் நூற்றாண்டு பெந்தேகோஸ்தே அந்த எழுப்புதல் கூட்டத்திலே ஜான் லேக் என்பவர்கள் ஒரு முக்கியஸ்தராய் இருந்தார். And he had his group of people, and he was serving in one of the countries in Africa. அவருக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் இருந்தார்கள். இவர்களோடு கூட சேர்ந்து அவர் ஆப்பிரிக்கா தேசத்திலே ஊழியம் செய்து வந்தார். And in that particular area a plague had broken out. அவர் செய்ததான ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தானே திடீரென்று ஒரு தொற்று நோய் பரவ ஆரம்பித்தது. And people were dying. ஜனங்கள் மரிக்க ஆரம்பித்தார்கள். Within 1 month, 1/4 of the population was wiped out. ஒரு மாதத்திற்குள்ளாய் 1/4 அந்த தேசத்தாரே முற்றிலுமாய் மரித்து போனார்கள். He said when he went early in the morning to visit the houses, அவர் சொல்கிறார், காலையில் எழுந்து வீடுகளை சந்திக்க அவர் போகும் பொழுது, wife will be sleeping, husband will be dead. மனைவி தூங்கிக் கொண்டிருப்பாள், புருஷனோ செத்து போயிருப்பான். Children will be alive, parents will be dead. பிள்ளைகள் உயிரோடு இருப்பார்கள், பெற்றோர்கள் மரித்து கிடக்கிறார்கள். Every day this would be seen in those villages. இந்த கிராமங்களிலே ஒவ்வொரு நாளும் இதே காரியங்களை அவர் கண்டு கொண்டிருந்தார். Finally so many people died that they had no more wood to make coffins.
கடைசியில் அநேகர் மரித்து போனபடினாலே சவப்பெட்டி செய்வதற்கு கூட அவர்களுக்கு அங்கே மனிதர்கள் இல்லை. So they had to be rolled in blankets and buried. ஆகையினாலே அவர்களை போர்வையிலே நன்றாக உருட்டுக்கட்டையாய் கட்டி அங்கே அவர்கள் அடக்கம் செய்தார்கள். Sometimes they needed blankets for the living people who were sick and about to die. So the dead bodies had to be buried just like that. சில நேரங்களில் இந்த கம்பளி போர்வைகள் அவர்களுக்கு வாழும்படி தேவையாக இருந்தபடினாலே அப்படியே செத்தவர்களை தூக்கி கொண்டு போய் அடக்கம் செய்தார்கள். So in such a situation, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் when doctors did not know what to do, மருத்துவர்கள் என்ன செய்வதென்று அறியாதிருந்த சூழ்நிலையில் suddenly John Lake had a thought. அப்பொழுது ஜான் லேக் அவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது. There was a man in his group who was a very great prayer warrior. அவருடைய குழுவில் இருந்த ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் பெரிய நல்ல ஜெப வீரர். If he starts praying, he will go on praying for days. அவர் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் நாட்கணக்காய் ஜெபித்துக் கொண்டே இருப்பார். So he called that man. ஆகையினாலே அந்த நபரை அழைத்தார். See, we don't know what to do. You sit and pray. எங்களுக்கு என்ன செய்வதென்று அறியவில்லை, நீ உட்கார்ந்து ஜெபிப்பாயாக. So that man sat under a tree and started praying. ஆகையினாலே அந்த மனிதர் போய் ஒரு மரத்தின் கீழ் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். John Lake was narrating his story. He said, when I went from my house into the village early in the morning, I passed by that tree. I could hear the voice of that man praying. When I came back in the evening, back home after my ministry, after doing service, I could hear that man praying. When I came back the next morning, I could hear that man praying. He said he was going on praying. ஜான் லேக் அவர்கள் தன்னுடைய கதையை சரித்திர கதையை எழுதின பொழுது அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், காலையிலே நான் எழுந்து வீடுகளை சந்திக்க நான் சென்ற பொழுது அந்த மனிதன் மரத்திலடியில் உட்கார்ந்து ஜெபிக்கிற அந்த ஜெப சத்தம் எனக்கு கேட்டது. நான் போய் வீடுகளை எல்லாம் சந்தித்து ஆராதனைகள் நடத்திவிட்டு திரும்பி வரும் பொழுது மாலையிலும் அந்த ஜெப சத்தம் எனக்கு கேட்கிறது. மறுபடியும் அடுத்த நாள் காலையில் எழுந்து நான் சந்திக்கப்படி செல்லும் பொழுது அந்த ஜெபிக்கிற மனிதனுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிறார். Unless somebody took food and gave it to him, he wouldn't get up even for food. யாரோ போய் சாப்பாடு எடுத்து அவருக்கு கொடுக்கும் மற்றத்தின் வரைக்கும் அவரே எழுந்து வந்து கேட்கவும் மாட்டார். So he said, very often I would take food and give it to him. ஆகையால் அவர் சொல்கிறார், இவரே போய் சாப்பாடு எடுத்து கொண்டு போய் அவருக்கு கொடுப்பாராம். And I would to shake him up and say, hey, get up, open your eyes and சில have this food. சில நேரங்களில் போய் சாப்பிட சொல்லும்படியாக அவரை போய் நன்றாக உலுக்கி எழுந்து நீ சாப்பிடு என்று சொல்ல வேண்டுமா? Then he would eat and go back to pray. உடனடியாக அவர் சாப்பிட்டு விட்டு மறுபடியும் ஜெபிக்க சென்று விடுவார். After many days, அநேக நாட்களுக்கு பிறகு I would ask him, have you made any breakthrough? Have you got any revelation? What's God speaking to you? அவரிடத்திலே நான் இப்பொழுது கேட்க போகிறேன், தேவன் ஏதாவது வெளிப்படுத்தலை தந்தாரா, எந்த காரியமாக உனக்கு திடமாய் வெளிப்பட்டதா என்று கேட்டேன். And that man said, not yet, I haven't got any revelation. இப்பொழுது அந்த ஜெப வீரர் சொன்னார், இன்னும் எனக்கு ஒன்றும் கிடைக்கப்படவில்லை, ஒரு வெளிப்பாடும் கிடைக்கவில்லை. But after many days, அநேக நாட்களுக்கு பின்பு John Lake asked him, what have you got any revelation? ஜான் லேக் அவர்கள் இந்த ஜெப வீரரிடத்திலே போய் கேட்டார், உனக்கு எந்த வெளிப்பாடாகிலும் கிடைத்ததா? That man said, today I have an urge. If somebody can sit with me and pray, I think the two people's prayer can make a headway, can make a breakthrough. அப்பொழுது அவர் சொன்னார், இன்றைக்கு எனக்கு ஒரு உணர்வு வருகிறது, இன்னோடு கூட ஜெபிக்கும்படிக்கு இன்னும் ஒருவர் சேர்ந்து உட்கார்ந்து கொண்டால் இருவருமாக சேர்ந்து நன்றாய் திடமாய் எங்களால் ஜெபிக்க முடியுமே. ஜெபித்து they can make a breakthrough. ஜெபித்து எப்படியாக இந்த காரியத்தில் ஒரு முடிவு உண்டாக்கலாமே. So John Lake said, I will sit with you. அப்பொழுது ஜான் லேக் அவர்கள் சொன்னார்கள், நான் உன்னோடு கூட உட்கார்ந்து விடுகிறேன். Both of them started praying. இருவரும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். And when they prayed and prayed and prayed, அவர்கள் ஜெபிக்க they felt the Spirit of God taking over. தேவனுடைய ஆவியானவர் அவர்களை தங்களுடைய கட்டுக்குள்ளாய் கொண்டு வருகிறதை அவர்கள் உணர்ந்தார்கள். After some time, John Lake felt that he was getting displaced. He was moving from under the tree and he was moving away in a certain direction. கொஞ்ச நேரங்களுக்கு பின்பு இப்பொழுது ஜான் லேக் அவர்களே ஒரு உணர்வுக்கு வந்தார்கள். அவர் அந்த மரத்தின் அடியிலிருந்து இந்த கிராமங்களை நோக்கி அசைந்து போவது போல உணர்ந்தார்கள். He was moving in a certain direction. ஒரு குறிப்பிட்ட வழிக்கு நோக்கி அவர் திசையை நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள். When he opened his eyes, அவருடைய கண்களை திறந்த பொழுது he saw he was 100 feet away from the place where he was sitting. அவர் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து 100 அடி தூரத்தில் அவர் இருக்கிறாராம். When he looked in another direction, மற்ற ஒரு திசையை நோக்கி பார்த்த பொழுது he got a shock. அவருக்கு ஒரு அதிர்ச்சி உண்டானது. With his eyes open like a flock of sheep, he could see demons standing there. அவருடைய இந்த கண்களை திறந்த பொழுது ஒரு பெரிய எப்படி மந்தை காணப்படுகிறதோ அவ்வளவு பெரிய ஆட்டு மந்தையை போல பிசாசுகள் அப்படி நின்று கொண்டிருந்ததாம். And he was wondering, is this a vision or am I seeing it with my eyes? இது தரிசனம் தானா அல்லது என்னுடைய கண்களினால் தான் நான் பார்க்கிறேனோ என்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு வந்தது. Then he looked
back to the place under the tree to see if what that man was doing, the prayer warrior. இப்பொழுது மரத்தினடியிலே அந்த ஜெப வீரர் என்ன செய்கிறார் என்பதை திரும்பி பார்க்க அவர் மறுபக்கத்தில் திரும்பினார். He saw that man getting up இப்பொழுது அந்த மனிதர் எழுந்திருக்கிறதை கண்டார். and going after those demons in Jesus' name I rebuke you. அந்த பிசாசுகளுக்கு பின்பாக போய் இயேசுவின் நாமத்தில் உங்களை கடிந்து கொள்கிறேன் என்று சொன்னார். Then he realized, John Lake realized, hey, that man can see with his naked eyes those demons which I see with my naked eyes. இப்பொழுது ஜான் லேக் அவர்கள் உணர ஆரம்பித்தார்கள், என்னுடைய இந்த கண்களினாலே மாம்ச கண்ணாலே காணக்கூடிய இந்த பிசாசுகளை அந்த மனிதரும் மாம்ச கண்ணாலேயே காண்கிறாரே. So both of them started rebuking those demons. இருவரும் சேர்ந்து அந்த பிசாசுகளை கடிந்து கொள்ள Those ஆரம்பித்தார்கள். demons fled. அந்த பிசாசுகள் ஓடி போயின. From the next day the disease stopped in those villages. அடுத்த நாளிலிருந்து இந்த தொற்று நோய் வியாதியானது தொடர நிறுத்த ஆரம்பித்து விட்டது. So in the early part of the last century there were such prayer warriors. கடந்த நூற்றாண்டின் கடைசி பகுதியில் அப்படிப்பட்ட ஜெப வீரர்கள் இருந்திருக்கிறார்கள். Where are the prayer warriors of these days? இந்நாட்களின் ஜெப வீரர்களே எங்கே? God spoke to one of our pastors தேவன் நம்முடைய பாஸ்டர்மாரில் ஒருவரிடத்தில் பேசினாராம். many years ago. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் He said, I came last night and walked in the faith home. அவர் சொன்னார், கடந்த இரவு வந்து நான் விசுவாச வீட்டின் வழியாய் நடந்து சென்றேன். It was about 2:30 in the morning that I walked through your church. கடந்த காலை அதிகாலை 2:30 மணி இருக்கும். அப்பொழுது உன்னுடைய சபையின் ஊடாய் நான் நடந்து சென்றேன். Nobody was praying, everyone was sleeping. யாருமே ஜெபிக்கவில்லை, எல்லாருமே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். God, at 2:30 in the morning, what do you expect us to do? Sit and pray? தேவனே, அதிகாலை 2:30 மணிக்கு என்ன நீர் எதிர்பார்க்கிறீர்? உட்கார்ந்து ஜெபிக்கும்படி எதிர்பார்க்கிறீரோ என்ன? It's very sad. God expects us to do some things and we are far away from it. மிக துக்கமான காரியம். தேவன் எதிர்பார்க்கிற காரியத்திலிருந்து நாம் மிக தூரமாக இருக்கிறோம். I know one young girl woke up her parents for early morning praising. எனக்கு தெரியும் ஒரு வாலிப சகோதரி தன்னுடைய பெற்றோர்களை காலையில் ஸ்தோத்திர ஜெபத்திற்காக அவள் எழுப்பினாளாம். The parents scolded the girl saying 4 o'clock is our peak sleeping time, don't disturb us. இப்பொழுது பெற்றோர்கள் அந்த மகளை பார்த்து கடிந்து கொண்டார்களாம். 4 மணி அதிகாலை தூக்கம்தான் நன்றாக தூங்குகிறதான தூக்க நேரம், உச்சகட்டம். அந்த நேரத்தில் நீங்கள் எழுப்புகிறாயா என்ன? So see how pathetic our prayer life is. நம்முடைய ஜெப ஜீவியம் எவ்வளவு பரிதாபமா இருக்கிறது என்பதை பாருங்கள். We want God to do things quickly, but we don't realize prayer is a battle where we also have to cooperate with God. தேவன் அதிசீக்கிரமாக காரியங்களை நமக்கு செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஜெபம்தான் தேவனோடு கூட நாம் யுத்தம் செய்கிறதான யுத்த களம் என்கிறதான காரியத்தை மறந்து போகிறோம். Today the voice of the Lord is coming to you. இன்றைக்கு தேவனுடைய சத்தம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. My dove, my fair one, come away. என் புறாவே, என் பிரியமே வந்து விடு. Don't get trapped with the deceptions of this world. இந்த உலகத்தின் வஞ்சகங்களினாலே நீ மாட்டிக்கொள்ள வேண்டாம். He that wants to be a good soldier of Christ will not be entangled with the affairs of this life. கிறிஸ்துவின் நல்ல போர்ச்சேகவனாக இருக்க விரும்புகிறவன் இந்த உலகத்தின் காரிய அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? How many want that prayer life? எத்தனை பேருக்கு அந்த ஜெப ஜீவியம் வேண்டும்? Very tired after long day's work, isn't it? நெடுநாள் வேலையை முடித்துவிட்டு வந்த பிறகு மிக களைப்பாய் இருக்கிறது அல்லவா? We are getting so busy that we have just enough time to sleep and get up and go back to work. நமக்கு அதிகமாய் அலுவலாய் இருக்கிறபடினாலே தூங்கதான் நேரம் கிடைக்கிறது. எழுந்து நாம் உடனடியாக வேலைக்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. Shall I give you some advice? நான் சில ஆலோசனை உங்களுக்கு தரட்டுமா? If you can't change that situation and get time to pray, please quit the job. It's worth it. உங்களுக்கு ஜெபிக்கவே நேரம் கிடைக்காதபடிக்கு அப்படி அலுவலாய் நீங்கள் இருப்பீர்களே ஆகில் தயவு செய்து அந்த வேலையை நீங்கள் ராஜினாமா செய்து விடுங்கள். Jesus is coming soon. இயேசு சீக்கிரமாய் வருகிறார். The Antichrist is coming soon. அந்திகிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். A trap is being laid in this world. உலகத்திலே கண்ணியானது வைக்கப்பட்டிருக்கிறது. Tomorrow and day after tomorrow we're going to see some things that are happening in this world. Some wicked people are laying traps for innocent citizens. நாளைக்கும் நாளை மறுநாளும் எப்படி ஒன்றுமறியாத ஜனங்களை, பாவமறியாத ஜனங்களை பிடிக்கும்படியாக இந்த உலகத்தில் பல கண்ணிகள் வைக்கப்படுகிறது என்பதை நாம் காணலாம். They are also doing some things behind the screen. அவர்களும் கூட சில காரியங்களை திரையின் மறைவிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். If you want to escape,
நீங்கள் தப்பித்துக் கொள்ள விரும்பினால் Jesus is saying, come away. இயேசு சொல்லுகிறார், வந்து விடு. How many of you are trapped in the affairs of this life? எத்தனை பேர் இந்த உலக அலுவல்களில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? It's not simply a trap in your daily situation, your daily timetable. It's a trap in the mind. You don't want it. You love your job. You love your money. You love that workplace. ஏதோ இந்த உலக காரியங்களை நீங்கள் உலக காரியங்களை நிமித்தமாக சிக்கிக் கொள்கிறீர்கள் என்று அல்ல, அது உங்களுடைய மனதில் தான் இருக்கிறது. உங்களுக்கு வேலையின் மேல் ஆவல் உண்டு, உங்களுக்கு வேலை வேண்டும், ஆகையினாலே நீங்கள் சிக்கிக் கொள்கிறீர்கள். So there's no time to pray and we don't bother about that. ஜெபிக்க நேரமே இல்லை, அதை குறித்து ஒரு கவலையும் இல்லை. How many want a deliverance today? எத்தனை பேருக்கு இன்றைக்கு விடுதலை வேண்டும்? Where the Spirit of God is, there is liberty. எங்கே தேவனுடைய ஆவி உண்டோ அங்கே விடுதலை உண்டு. Some say 24 hours is not enough for me. சிலர் சொல்கிறார்கள், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருந்தாலும் அது எனக்கு போதாது. Brother, who created 24 hours? சகோதரனே, யார் 24 மணி நேரத்தை சிருஷ்டித்தது? God. தேவனே. And that's not enough. What God has planned for you, that means something's wrong with you, not with God. தேவன் உனக்காக திட்டம் வைத்தது உனக்கு போதாதா என்ன? அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், உன்னிலே ஏதோ தவறு காணப்படுகிறதே தவிர தேவனில் அல்ல. So you surrender your daily timetable to the Holy Spirit and He will make the 24 hours good right for you. ஆகையினாலே நீ உன்னுடைய தினசரி கால அட்டவணையை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புக்கொடு. அவர் உனக்கு யாவற்றையும் சரியாய் செய்து கொடுப்பார். How many want a deliverance in your daily life so that you can have time to be with God? எத்தனை பேருக்கு உடைய தினசரி வாழ்விலிருந்து ஒரு விடுதலை வேண்டும்? அப்படி கிடைக்கும் பட்சத்திலே விடுதலையோடு கூட தேவனுக்கென்று நேரத்தை உங்களால் செலவழிக்க முடியும். How many want to obey this commandment of God? Come away. வந்து விடு என்று அழைக்கிறதான தேவனுடைய கற்பனைக்கு எத்தனை பேர் கீழ்ப்படிய ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? How many want to sit and pray for hours and days together? எத்தனை பேருக்கு மணி கணக்காய் நாட்கணக்காய் ஜெபிக்க விரும்புகிறீர்கள்? Put up your hands. அப்படி என்றால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். God is going to deliver you today. தேவன் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்க போகிறார். We are not speaking empty words. நாங்கள் ஏதோ வெறும் வார்த்தையை பேசுகிறதில்லை. God is on our side as we speak these words. நாங்கள் இந்த வார்த்தைகளை பேச பேச தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார். God wants to deliver you and your family as you listen to these words. இந்த வசனத்தை நீங்கள் கேட்கும் பொழுதுதானே தேவன் உன்னையும் உன் குடும்பத்தையும் விடுவிக்க விரும்புகிறார். The Spirit of God is moving in our midst. நம்முடைய மத்தியில் தேவனுடைய ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். Today through an anointing you are going to receive a new grace to pray. இன்றைக்கு ஒரு அபிஷேகத்தினூடாய் ஜெபிக்கும்படிக்கு ஒரு புதிய கிருபையை நீ பெற்றுக்கொள்ள You போகிறாய். will pray and pray and pray and pray. You will never be tired. நீ ஜெபித்து கொண்டே இருப்பாய், களைப்பே வராது. Because your body is going to be maintained not by food and diet but by the power of God. ஏனென்றால் உன்னுடைய சரீரமானது நீ சாப்பிடுகிற சாப்பாட்டினால் அல்ல, தேவனுடைய வல்லமையினாலே பலத்தினாலே அது காக்கப்பட போகிறது. Surrender to the Holy Spirit. He is moving in our midst. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. அவர் நம்முடைய மத்தியில் அசைவாடிக் If கொண்டிருக்கிறார். that man can sit under a tree and pray, if the Holy Spirit can anoint him with that gift, He can give us that gift too. அந்த ஜெபவீரனுக்கு மரத்தினடியில் உட்கார்ந்து ஜெபிக்கும்படிக்கு அப்படி அபிஷேகம் தந்திருப்பாரே என்றால் நமக்கும் ஜெபிக்கும்படிக்கு அவர் அபிஷேகத்தை தர மாட்டாரா? The Holy Spirit is moving. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். Receive that anointing. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Your life has been locked in some entanglements. உன்னுடைய வாழ்க்கையானது சில சிக்கல்களிலே மாட்டிக்கொண்டிருக்கிறது. But today if you allow the Holy Spirit to rise up within you, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் எழும்படி நீ அனுமதிப்பாயாகில், that chain is going to come off. அந்த சங்கிலிகள் விடுவிக்கப்பட போகிறது. Today there's going to be a deliverance in your body. உன்னுடைய சரீரத்திலே இன்றைக்கு விடுதலை உண்டாக போகிறது. Today there's going to be a deliverance in your job. உன்னுடைய வேலையிலே இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாக போகிறது. Today there's going to be a deliverance in your sleep. உன்னுடைய தூக்கத்திலே உனக்கு ஒரு விடுதலை இன்றைக்கு உண்டாக போகிறது.